இதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கலாம். அது தவறே கிடையாது. சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், ஆண்டவரை தேடுறவங்களுக்கு போராட்டம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. இப்ப போராட்டம் இருக்கும் பொழுது நம்ம தேடுறது ரொம்ப குறைவா போயிடுது. இப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி ஆண்டவரை தேட முடியும்? போராட்டம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. என்ன போராட்டம்? நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிற மனிதர்கள், பொருளாதார பிரச்சனை மெயினா நமக்கு இருக்கும் பொழுது, நம்ம கடன் பிரச்சனை இருக்கும் பொழுது, இப்ப கடன்காரர் நம்ம ஒரு ப்ரேயர்னு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது 1000 போன, அப்ப நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ப்ரேயர்ல இருக்க முடியல. ரெண்டாவது, ஆ, நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கோ நம்மளுடைய தேவைகளை சந்திக்கணும் அப்படிங்கன்னு இருக்கிற டைம்ல நம்ம ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள ஒரு காரியத்துக்கு போகும் பொழுது இந்த பணத்தடை. இப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஆண்டவரை தேடுங்க, உங்களுக்கு பிரச்சனை மாறிடும், சூழ்நிலைமை மாறிடும் அப்படின்னு பைபிள்லயும் இருக்கு. நம்ம மெசேஜும் கேட்கிறோம், நமக்கும் ஓகே. புரியுது. நீங்க இருந்தாலும் எங்க இருந்து பேசுறீங்க சிஸ்டர்? எந்த ஊரு நீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்கிறத. ஓகே. நம்ம இந்த பிரேயர்ஸ் எத்தனை எவ்வளவு நாளா கேக்குறீங்க சிஸ்டர்? கேக்குறீங்களா? கேக்குதுங்க. இப்பதான் இப்போ வருங்களா? நான் ஒரு 1 வீக்கா தாங்க பிரதர் கேட்கறேன். ஓகே ஓகே, 1 வீக் ஆகுதா? சரி ம். சிஸ்டர், நான் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது யாராவது கேள்வி கேட்கணும்னா நீங்க அடுத்தது நான் இதுக்கு ஆன்சர் பண்ண உடனே நீங்க கேளுங்க. ஓகே. எஸ். ஓகே. சிஸ்டர் ஒரு கேள்வி. பட் இந்த விஷயம் நிறைய பேருக்கு இருக்கு. வேற யாருக்கெல்லாம் அப்படி தாட் இருக்கா? ஆண்டவரை தேடுறவங்களுக்கு போராட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரச்சனையாவே இருக்கே, என்ன பண்றது? அப்படி பிரச்சனையோட இருக்கும்போது கண்டிப்பா கடவுளை தேட முடியுமா? ஜெபிக்க முடியுமா? அப்படிங்கிறதுலாம் தோணும். ப்ரே பண்ணலாம், உட்காந்து மெசேஜ் கேட்கலாம், இல்லை கொஞ்சம் நேரம் ஒர்ஷிப் பண்ணலாம்னுங்கும் போது தான் இந்த ஃபோன் கால்ஸ் வருது. இல்ல யாராவது பிரச்சனை பண்றாங்க வீட்டுல. திடீர்னு பார்த்தா அன்னைக்கு பார்த்து அவ்வளோ ஒரு சண்டை இருக்கும். அன்னைக்கு பார்த்து இது இருக்கும். ஆபீஸ் போனா, வேலைக்கு போனா அங்க ரொம்ப இருக்கும். இந்த மாதிரி இதுலயே கடந்து புலம்புற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில எப்படி பிரதர் ஜெபிக்க முடியும்? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவர் பிரசன்ஸை தேட முடியுமா? மனசே கஷ்டமா இருக்கே அப்படின்னு இது ஆஹ் கண்டிப்பா. இதுக்கான ஒரு விஷயம் சொல்றேன். ஆண்டவரை தேடுறவங்களுக்கு பிரச்சனை, போராட்டம் உண்டு அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை கிளியர் பண்ணிடுறேன். ஆண்டவரை தேடும் போதோ, ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது அதனால பெரிய போராட்டம் பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கிறது தவறான புரிதல். ஃபர்ஸ்ட் அதை கிளியர் பண்ணிக்கோங்க எல்லாரும். அப்படி கிடையாது முதல்ல. சரி, ஆனா வருதே. கரெக்ட். அதனால வராது, ஆனா வருதே அப்படின்னா அது அதனால வரல. நம்மளுடைய லைஃப்ல ஏற்கனவே எடுத்த தவறான முடிவுகள்னாலதான் வருது. இதை யார் அக்செப்ட் பண்றீங்க? நம்ம நிறைய விஷயம் எடுத்திருக்கோம். ஏதோ ஒரு விதத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ நாம எடுத்த தவறான முடிவுகளோ, சில காரியங்கள் அதனுடைய அவுட்புட் தான் நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள்லாம். இதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும். முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இது தானா வர்றதோ இல்ல கடவுளை தேடுறதுனால ஒரு பிரச்சனை வருதோன்னு இல்லை. இது நம்மளுடைய ப்ரீவியஸ் பாஸ்ட். இப்ப நேத்தைக்கு நான் எதை செய்யறேனோ அதை தான் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் ஃபேஸ் பண்றோம்னா அது காரணமே நேற்றைக்கு முன்னாடி நம்ம செஞ்ச முடிவுகளோ, எடுத்த முடிவுகளோ சில காரியம்தான். இது புரிஞ்சுக்கணும். இது கடவுளை தேடுறனாலயோ இதனாலயோன்னு இல்ல. இந்த பிரச்சனை தான் இருக்கு. சரி, அடுத்தது, ஆண்டவரை பயங்கரமா தேடி சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுல ஏன் பிரச்சனை இருக்கு, நிறைய இருக்குன்னா அது காரணம். அந்த பிரச்சனையில இருந்து ஏன் வெளி வர முடியலன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு ஆன்சர் என்னன்னா, பைபிள்ல இருக்கு. என் ஜனங்கள் அறியாமையினாலே அ- மாண்டு போகிறார்கள், அழிந்து போகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள், இப்படின்னு நிறைய வசனம் இருக்கு. காரணம் அறியாமை. அறியாமைனா அதை குறித்த விழிப்புணர்வோ, வேதத்துல என்ன போட்டிருக்கோ அது நம்ம எப்படி என்ன ஃபாலோ பண்ணணும், இதை குறித்த டீச்சிங் இருக்கும். இதை குறித்து நம்ம நம்ம ஃபெலோஷிப்ல இது நிறைய பேருக்கு தெரியும். வருடங்களா வரவங்களுக்கு தெரியும். நம்ம கான்ஃபரன்ஸ்லயும் சரி, நான் தனியாவும் சரி, ஃபினான்ஸ்ல குறித்து நிறைய டீச் பண்ணியிருக்கிறேன். இப்போ உறவுகளை பேசியிருக்கிறோம். ஏன்னா சிஸ்டர் இப்போ அதான் கேட்டேன், நீங்க எவ்வளவு நாளா வரீங்கன்னு. ஏன்னா இந்த கேள்விக்கான பதில் நம்ம ஃபெலோஷிப்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பிரச்சனைக்கு
காரணம் தேவன் கிடையாது, இல்ல நீங்க ஆண்டவரோட பயணிக்கிறது கிடையாது. நம்ம செஞ்ச தவறுகளும் தான். இன்னொன்னு அறியாம. இப்போ நான் தான் கேட்டேன், போராட்டம்னா என்ன போராட்டம்? மெயினா 95%, 95% நம்ம எல்லாருமே மெயினா ஃபேஸ் பண்ற பிரச்சனை வந்து என்ன பிரச்சனை சொல்லுங்க? என்ன ப்ராப்ளம்? சாட்ல போடுங்க போதும். மெயினா 95% மக்கள் அவங்க ப்ராப்ளமுக்கு இதா இருக்கிறது என்ன? ஃபைனான்ஸ். யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? நீங்க நினைக்கலாம் பிரதர், குடும்ப உறவு பிரச்சனையா இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா கணவன் மனைவி பிரச்சனையே பாதி பிரச்சனைக்கு வந்து அடிப்படையில் இருக்கிறது வந்து பொருளாதாரம் தான். பொருளாதாரம் தான். இது ரிலேட்டடா வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? இது ரிலேட்டடாவே எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு பிரதர், கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். ஏன்னா அதை சேர்த்தே நான் ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகே, வேற யாருக்காவது இருக்கா? சரி. அஹ் அவன் கேட்டது ஒண்ணு, ஆனா இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு விஷயம், அதை புரிஞ்சுக்கோங்க. பொருளாதாரம், எஸ், ஃபினான்ஸ், மணி, இந்த விஷயம் வந்து எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஏன்னா மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஆஹ், எந்த சபைகள்லையும் பணம் வந்து முக்கியம். பணத்தை நீங்க வந்து கண்டிப்பா பணத்தை நீங்க வந்து ஆளுகை செய்யணும்னு என்ன பண்றது இல்ல, மோஸ்ட் ஆஃப் த சபைகள்ல சொல்லி கொடுக்கறது இல்ல. பணம் வந்து கெட்டதும், பணம் வந்து யாராவது பணத்தை பேசுறாங்க, பணத்தை பத்தி இது பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் கெட்டவங்க சொல்லி கொடுக்கிற ஒரு சூழல் சபைகளுக்குள்ள இருக்கு. அது தவறு. ஜீசஸ் அதிகமாய் விசுவாசத்தை குறித்து பேசுனதை விட பணத்தை குறித்து, பணத்தை கையாளுவதை குறித்து பேசினது அதிகம். நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா, வேதத்துல போய் ஜீசஸ் எதை பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பினான்ஸை பத்தி நிறைய பேசியிருக்கிறார், பொருளாதாரத்தை பத்தி. வேதத்தை முழு வேதாகத்தை எடுத்துட்டாலும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான வசனங்கள் பினான்ஸை பத்தியே இருக்குங்க. பினான்ஸ், பணத்தை பத்தி, பணத்தின் பொருளாதாரத்தை கையாளுறத பத்தி இருக்கு. நம்ம வந்து அதெல்லாம் வாசிக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல. சரி, உறவுகளுக்கு பின்னாடியும் பிரச்சனைக்கு அடிப்படையான ஒரு காரணம் பணம் இருக்கு. அதையும் நிறைய பேர் யோசிக்கிறது இல்ல. என்கிட்ட வந்து ஒரு கவுன்சிலிங் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. நான் சொல்றது பல வருஷம் முன்னாடி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்தாங்க. நானும் சுவிதாவும் சரிங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின் போது, இவர் வந்து என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. நாங்க முதல்ல எப்பவுமே தனித்தனியா தான் கேட்போம். அப்ப அந்த பொண்ணுகிட்ட கேட்டோம் பேசும்போது, என்னங்க என்ன பிரச்சனை அப்படின் போது, இல்லைங்க ரொம்ப டெய்லி எதுக்காக வாழ்றோன்னே தெரியல. அவர் பாட்டு வேலை வேலைன்னு போறாரு வராரு. கொஞ்சம் கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. சண்டே ஒரு நாள் தான், அன்னைக்கு போய் ஹோட்டல்ல சாப்பிட்றோம், வெளியே வரோம். அவருக்கு மொத்தமா என்னை வந்து பிடிக்கவே இல்லை. எனக்கு அது கஷ்டமா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையா? வாழ்றதே பிடிக்கல. வெறுப்பா பேசிட்டு இருக்கு அந்த பொண்ணு. என்னடா இன்னும் கல்யாணம் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ் தான் ஆச்சு, என்ன இவ்வளோ இது குழந்தையும் இல்லை, என்ன இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, அந்த பையனையும் கூப்பிட்டு அப்புறம் தனியா பேசினேன் நான். என்னப்பா பிரச்சனை உனக்கு? ஏன் இந்த பொண்ணை பிடிக்கலையா? எப்படி ஏன் கல்யாணம் பண்ணீங்க? சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னா, இல்ல இல்ல, ஏதோ எப்ப பார்த்தாலும் கேள்வியே கேட்டுட்டு இருந்தா நான் என்ன பிரதர் பண்றது? வீட்டுக்கு வந்தா உடனே இது அதுங்க, என்ன எனக்கு இருக்கு 1000 டென்ஷன். என்னப்பா உனக்கு டென்ஷன் அப்படின்னு? இல்ல வேலை பயங்கரமா இருக்கு பிரதர். என்னப்பா? வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு கூட இருக்கு, 30-32 வயசு இருக்கும், 32 இயர்ஸ். என்னடா இவன் 60 வயசு பால் மாதிரி, 60 வயசு கூட ஃப்ரீயா இருக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு மாறி மாறி அப்புறம் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசுறோம். இல்ல இல்ல, அவன் தான் இந்த பிரச்சனை பண்ணான், இவன் தான். அவனா அவன் வந்து எங்க வீட்டை பத்தி பேசுறான், அவன் வந்து இல்ல எங்க அம்மாவை பத்தி பேசுறான். என்னடா இது, என்ன உலகமகா பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லிட்டு எங்களால முடியல. சரின்னு அமுச்சு வச்சுட்டோம். அடுத்த சிட்டிங் திருப்பி இன்னொரு நாள் பேசலாம்னு சொல்லிட்டு அமுச்சிட்டேன். நானும் சுவிதாவும் உட்காந்து யோசிக்கிறோம், என்ன பிரச்சனை இப்படி இருக்கு, மாறி மாறி எலியும் பூனை இங்கேயே இவ்வளவு சண்டை போடுறாங்களே, வீட்டுக்கு போனா என்ன சண்டை போடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். அப்புறம் நான் சரி இந்த ஜெபம் பண்ணேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, பிரச்சனை அது இல்ல தம்பி. பிரச்சனை இது இல்ல. அவங்க அம்மா பிரச்சனை கிடையாது. ப ப இதுக்கெல்லாம் மாமனார் மாமியார் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன் அவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனையே இல்ல. நான் ஒண்ணு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, ரெண்டு பேரும் மாறி மாறி இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றாங்களே. இல்ல தம்பி, இதுக்கு பின்னாடி காரணம் பினான்ஸ், பொருளாதாரம். நீ அவங்க அதை பத்தி விசாரிச்சியான்னு கேட்டாரு. ஐயோ நான் கேட்கவே இல்லையே.
ஸோ அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க எந்த கப்பிள் கவுன்சிலிங் கொடுக்கறதா இருந்தாலும் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அஹ் என்ன இதுன்னு அதை டீட்டெயிலா ஓப்பனா சொன்னா மட்டும்தான் கவுன்சிலிங். மறைச்சாங்கன்னா எங்களுக்கே தெரியும் மறைக்கிறாங்கன்னு, அப்படியே விட்டுருவோம். ஓகே, காட் பிளஸ் யூ அனுப்பிச்சு விட்டுருவோம், போய் அனுபவிங்கன்னு. ஏன்னா when you open you get answer. ஓகேயா? ஸோ அடுத்த தடவை வந்தாங்க 2 பேரும் வந்து, என்ன பிரச்சனை அப்படின்னு திருப்பியும் தொடங்க ஆரம்பிச்சாங்க. இல்ல இல்ல, பினான்சியலா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டான். 2 பேரும் அப்படி முழிக்கிறாங்க. பினான்சியலா எப்படி இருக்கீங்க அப்படின்னு, உங்க சம்பளம் என்னன்னு கேட்டேன். அப்படியே முழிக்கிறான். நீ ஓப்பனா என்கிட்ட பேசுறதா இருந்தா கவுன்சிலிங் பண்ணலாம், இல்ல என்கிட்ட நிறைய விஷயம் சொல்ல முடியாதுன்னா நீங்க கிளம்பிடுங்கன்ட்டான். இல்லண்ணே, கண்டிப்பாண்ணே, ஓப்பனா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு, அவன் சம்பளம் எவ்வளவு கையில வருதுன்னு கேட்டேன். அவன் வாங்குற சம்பளத்துல பாதி கூட இல்லை. எப்படி அப்போ அங்க இருக்கிறீங்கன்னு, கரெக்டா ரெண்ட் கொடுக்குறோம், மாசம் மாசம் இப்படித்தானே இருக்கிறோம். அந்த பொண்ணு வேலைக்கு போகுது. அந்த பொண்ணு வேலைக்கு போறா. அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நினைக்கிறா. ரைட், அந்த பொண்ணு வீட்டுல இருந்து வேலை பாக்குது. ஆனா சரி, நீ ஏன் ஒய்ஃப்ட கேட்கக்கூடாதுன்னா, இல்ல இல்ல, அவட்ட நான் கேக்குது இல்ல, அவ எல்லாமே அவ சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. நீ என்னமா பண்றன்னு கேட்டா, நான் இந்த மாதிரி இருக்கேன், ஒரு லோன் அடைக்கிறேன்னா. கல்யாணம் ஆகி இப்பதானே இருக்கு, என்ன லோன் போட்டீங்கன்னா, இல்ல எங்க வீட்டுல ஒரு வீடு இது பண்ணதுக்கு. யாரு அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த லோனை அந்த பொண்ணு கெட்டுது. சரிங்களா? நீ என்னப்பா கட்டுறன்னா, இல்ல நான் சொல்லிட்டா ஒரு 4 லோன் சொல்றான். ஒண்ணு கார் வாங்கியிருக்கிறான். ஏன்னா கல்யாணம் கழிஞ்ச இந்த புது இதுலயா கார் வாங்கியிருக்கான், அந்த லோன் போகுது. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வாங்கினது, கல்யாணத்துக்கு வாங்கின லோனு கிட்டத்தட்ட பாதி, ஒரு இஎம்ஐ மட்டுமே ஒரு எக்கச்சக்கம். சரி ஓகே, சம்பளம் வருது கட்டுறீங்க, ஓகே, அப்ப ஏன் நீங்க டென்ஷன் ஆறேன்னு கேட்டேன். இல்லண்ணே, எங்க வேலை இது நிரந்தரம் கிடையாது, ஐடி நிறைய லே ஆஃப் பண்றாங்க, அதனால எனக்கு பயமா இருக்கு. ஒரு வேளை எனக்கு வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? எங்க வீட்டுல சொல்ல முடியாது, எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது, அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா எனக்கு என்ன இவ்வளவு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நான் என்ன பண்றது? எனக்கு ப்ரெஷரா இருக்கு, எனக்கு நைட்டும் இது பண்றாங்க வேலை, நான் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா முடிஞ்சு போச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே, எனக்கு ஆன் சைட் வெளிநாட்டுக்கு போகணும், ஆனா அதுக்கு நான் இப்படி எல்லாம் பண்ணாதான் உண்டு அப்படின்னு. சோ இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னு புரியுதா? இப்ப நான் சொன்னதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? கல்யாணம் ஆகி 3 வருஷம் எலியும் புனியும் மாதிரி சண்டை, எக்ஸ்ட்ரீம் சண்டை. சண்டையில மாமனார் மாமியார் வரைக்கும் பிரச்சனை. ஆனா அடிப்படையில் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? ரூட் என்ன, எங்க இருந்து தொடங்கிச்சு தெரியுமா? அந்த பையனுக்கு இருக்கிற இன்செக்யூரிட்டி, அவனுக்கு பயம். ஏன்? கடன். கடனா ஏன் கடன் வாங்கினா? கடன். யோசிச்சு பாருங்க. க கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இதுலயே பல லட்சம் கடன் அவனுக்கு. வெளியே ஏன்னா சொசைட்டி, இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி இருக்கிறோம், இப்படி சென்னையில ஐடி கம்பெனில இருக்கிறோம், கார் வச்சிருக்கணும் கண்டிப்பா, இந்த மாதிரி ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கணும். ஸோ வாடகையும் குறைக்க முடியாது, இத்தனாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்கணும், இத்தனாயிரம் ரூபாய்க்கு ஒரு கார் வச்சிருக்கணும், அது போக இந்த லோனு கையில ஐபோனு. ஸோ இவங்களுக்கு தெரியல தான் எப்படி ஒரு மாயத்துல இருக்கிறோன்னு. ஆனா அது வலிக்குது, அவனுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த கோபத்தை ஒய்ஃப்ட காட்டுறான், ஒய்ஃப் அந்த கோபத்தை ஹஸ்பண்ட் தாங்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு. புரியுதுங்களா? அடிப்படையில பொருளாதாரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்க அப்பா அம்மாவும் சொல்லி கொடுக்கல, ஸ்கூலும் சொல்லி கொடுக்கல. புரியுதுங்களா? வேதம் சொல்லுகிறது, நான் நிறைய சொல்றேன் பாருங்க, வேதத்துல போட்டிருக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக சுதந்திரத்தை வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இது நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த வசனத்தை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிள்ளைகள் அல்ல, பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஃபர்ஸ்ட், இது பிரின்சிபல். இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். இன்னும் நிறைய இருக்கு, நான் சொல்றேன் ஒன்னொன்னா. ஏன் பிரச்சனை வராம இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு. ஏன்னா போராட்டம்ங்கிறது கர்த்தருக்குள்ளேயோ ஆண்டவரை தேடுறதுனாலயோ போராட்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. புரிஞ்சுக்கோங்க. நமக்கு அறியாமை தான், நமக்கு இது யாருக்குமே தெரியல. நானுமே தான் சின்ன வயசுல எனக்கு எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்கல பணத்தை அதனாலதான் நான் ஒரு 4-5 வருஷம் ரொம்ப பினான்ஸ்ல கஷ்டப்பட்டேன். புரிஞ்சுக்கோங்க. முதல்ல
இப்ப திருமணம் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகுறாங்கன்னு நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போயிடும். 1980ல ஒரு கல்யாணம் பண்றாங்க ஒரு கணவன் மனைவி. நான் சொல்றது 1980ல. இப்ப இந்த கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த காலத்துல. இவங்களுக்கு குழந்தைங்க பிறகுது. ஸோ இவங்க வேலைக்கு போறாங்க வச்சுக்கோமே. ஸோ இவங்க இந்த குழந்தை அடுத்தது கல்யாணம் எப்போ பண்ணும் நார்மலா? எத்தனை வருஷம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். திருமணம் ஆகுறாங்க, இப்போ அந்த குழந்தை பெத்துக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு அடுத்த லைஃப் எப்போ எத்தனை வருஷத்துல வரும் சொல்லுங்க? ஆவரேஜா எப்ப கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க குழந்தைங்களா? போடுங்க. நீங்க எப்படிங்க எப்பங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க உங்க பிள்ளைங்களை? அஹ்? ம். ரொம்ப ரேர் தான் 20 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் வீட்லயே தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்ப எனக்குலாம் 27ல. ஆமா, எனக்கு 27ல ஆச்சு. சரி வச்சுக்கோமே, ஆவரேஜா 25 வருஷம். சரி, இப்ப கவனமா கேளுங்க. இது ஒரு பொருளாதார விஷயம். வேதத்துல இருந்து தான், வேதத்தின் அடிப்படையில தான் நான் சொல்றேன். ஒரு அப்ப கல்யாணம் ஆகி குழந்தை பெக்குறாங்கல்ல, அதுல இருந்து 25 வருஷம் டைம் இருக்கா? யாருக்கு இருக்கு டைம்? யாருக்கு இருக்கு டைம் 25 வருஷம்? யாருக்குங்க இருக்கு டைம்? அந்த குழந்தைக்கு இருக்கு பிரதர். அது நல்லா படிச்சு எடுத்து வேலைக்கு போய் 4 வீடை வாங்கி 4 காரை வாங்கி அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும் பிரதர். 25 வருஷம் அந்த குழந்தைக்கு டைம் இருக்கு பிரதர். ஆமா, இப்படி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்க தலையில 2 கொட்டு போடணும். ஆமா, இதனாலதான் இன்னைக்குள்ள பிள்ளைங்க அவ்வளவு கஷ்டப்படுதுங்க. அந்த காலத்துல அதான் ஒருத்தர் சொன்னாரு. ஆனா அவர் அப்படி சொன்னாரு. ஒரு தாத்தா சொன்னாரு, அந்த காலத்துல பன்னி குட்டி போட்ட மாதிரி குட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாம். ஒரு 10 15 குட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. வேதம் சொல்லுது பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைக்கணும் அப்படின்னா 25 வருஷம் யாருக்கு டைம் இருக்குன்னா பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. ஒரு பெற்றோருக்கு இருக்கு. 25 வருஷத்துல அந்த பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை வைக்கணும். ஒண்ணு சொத்தை வைக்கணும். அது நிறைய பேர் சொத்து வைக்கிறல, தாத்தா பாட்டி சொத்தை வைக்கிறது. எங்க அப்பா அம்மா சொத்தை உனக்கு நீங்க சம்பாதிக்கணும் பண்ணி பிள்ளைகளுக்கு கடனை வைக்க கூடாது. பிள்ளைகளுக்கு முதல்ல கடன் இல்லாம வாழ்றது. அதான் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது கிடையாது. இதான் பிரச்சனையே. சோ அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது வாழ்க்கையில. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் கடன் பட்டு தான் பிள்ளைய வளர்த்தேன்பாங்க. அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி வைக்கும் போதும் கடன் வாங்குவாங்க. இல்ல, இன்னும் நிறைய பெற்றோர்கள் என்ன, அந்த பிள்ளைங்க நீ உன் வாழ்க்கையை நீதாமா பாத்துக்கணும். எனக்கு இந்த மாதிரி உன் வாழ்க்கையை நீதான் பாத்துக்கணும் நீதான் பாத்துக்கணும் சொல்ற அப்பா அம்மாக்கு தலையில 4 கொட்டு போடணும். ஏமா 25 வருஷம் என்னமா பண்ணீங்க நீங்க? தெரியாம தான் கேக்குறேன். நீதான் பாத்துக்கணும் நீதான் பாத்துக்கணும்னு 25 வருஷம் என்னத்த பண்ணிட்டு இருந்தீங்க? எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு குழந்தைய பெத்துக்கிட்டு? இதெல்லாம் எனக்கு பழைய ஆட்கள் உங்களெல்லாம் பார்த்தா கேள்வி கேட்கணும் ரொம்ப இது. ஏன்னா நான்லாம் படாத பாடு பட்டேன் பாருங்க. அதனால நானும் சுவிதாவும் முடிவு எடுத்தோம். நாங்க முடிவு எடுத்தோம். நம்ம பெற்றோர் பண்ணதை பண்ணிடவே கூடாது. நம்ம பிள்ளைங்க நாங்க கடன்ல இருக்கும்போது ஒண்ணு முடிவு பண்ணோம். என் பிள்ளைங்களுக்கு விவரம் தெரியும் போது. ஏன்னா ஜோஷுவா குழந்தையா இருக்கும்போது ரொம்ப கடன்ல இருந்தோம். எங்களுக்கு ஒரு தாட், அவன் விவரம் தெரிஞ்சு அவன் 8 வயசு அப்படி 8 இயர்ஸ்ல தானே மோஸ்ட்லி பிள்ளைங்களுக்கு ரொம்ப விவரம் வரும். அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு பாப்பாங்க 8 வயசுல. நாங்க அப்ப முடிவு பண்ணோம் அதுக்குள்ள கடன்ல இருந்து வெளியே வரணும். நான் உனக்கு யாராவது இப்போ இந்த யங் கப்பல் கேக்குறேன், சரி வயசான பாட்டி தாத்தாங்க யாராவது கேக்குறீங்கன்னா ஒண்ணும் இல்லை, உங்களை மன்னிச்சு விட்டுறேன். நீங்க உங்க சந்ததிக்கு பிளஸிக்க பேசுங்க. இல்ல நீங்க நிறைய பேரு எல்லாம் அன்னைக்கு சொல்ல யாரும் இல்ல பிரதர், பரவாயில்ல, இன்னைக்கு அதை விட்டுருங்க. ஆனா உங்க சந்ததிக்கு இதை சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. கடனை வச்சுட்டே போக கூடாது. பிள்ளைகளுக்கு கடன்ல வாழ்றத பிள்ளைங்க பார்க்க கூடாது, பார்க்கவே கூடாது. நான் யங் கப்பல் இப்ப கல்யாணம் யாராவது நம்ம ஃபெலோஷிப்ல யாராவது ஆனா என்னுடைய அட்வைஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மா சொன்னாலும் பரவாயில்ல, எவன் சொன்னாலும் பரவாயில்ல, கடன் மட்டும் வாங்கிடாதம்மா. நான் ஒரு பொண்ணுட்டு சொன்னேன், இங்க பாருமா அண்ணே, சொல்லுங்கண்ணே என்னண்ணேன்னு. நான் சொன்னேன், உன் ஹஸ்பண்ட் இருக்கட்டு வர யாராச்சும் கடன் வாங்கு, வீடு கட்ட கடன் வாங்கு, இதுக்கு கடன் வாங்கு, காருக்கு கடன் வாங்குன்னா நீ என்ன பண்ணு சொல்லிப்பாரு. அப்படி கேட்கலையா,
அந்த வாசல்ல போய் படுத்துரு. வாசலுக்கு வாசப்படி இருக்குல்ல, அதுல போய் படுத்துரு. கடன் வாங்கணும்னா என்னை தாண்டி போகன்னு சொல்லு. இல்ல ரோட்ல போய் படுத்துரு. நான் ஏதாவது கடன் வாங்கினேன்னா ரோட்ல போய் படுத்துருவேன்னு சொல்லு. ஆமா வேற. ஏன்னா நீ எந்த எக்ஸ்ட்ரீம் போய் கூட கடனை என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னேன். ஏன்? அதனுடைய வலி வந்து ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அருவருப்பானது. கடன் வாங்குறதே என்னை பொறுத்த வரைக்கும் அருவருப்பா நான் இப்பெல்லாம் ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் அப்படிலாம் வாங்கி கஷ்டப்பட்டனால. நிஜமா இந்த ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது சிலருக்குலாம் வரவே மாட்டேங்குது. நான் தான் சொன்னேன்ல, நானும் என் ஒரு தம்பியும் 2 பேரும் அழுது அழுது புலம்புனோம் கடன்ல இருந்து வெளிவரணும்னு. 2013 ஆண்டவர் என்ன கொண்டு வந்துட்டார். 2015 என்ன கடன்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். 2016 நான் அப்ப சென்னைக்கு வந்திருக்கேன். அப்போ அவனை பார்க்க போறேன். அவனும் நானும் பேசிட்டு இருக்கோம், எவ்வளவு நல்ல ஆண்டவர்லாப்பா அப்படின்னு. அவனும் ஆமாண்ணே எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க நம்மள எல்லாம் எப்படிலாம் அன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம். நான் சொன்னேன் பாருடா, இன்னைக்கு எத்தனை லட்ச ரூபா கஷ்டத்துல இருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர் வந்து பத்தியா நம்மளை எப்படி வெளியே கொண்டு வந்துட்டாருனே. அவன் ஆமாண்ணே இந்த ஆண்டவர் உண்மை உள்ளவர்னே, இந்த ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன்னா. என்னடா ரொம்ப ஓவரா பேசுறானேன்னு கேட்டேன். என்னடா ரொம்ப ஓவரா விசுவாசத்துல பயங்கரமா வளர்ந்துட்ட போல. ஆமாண்ணே. ஏன்னா அப்போ வந்து 2013 அவன் கடன் வந்து 7 லட்சம் ரூபா. எனக்கு தெரியும் 7 லட்சம் ரூபா எந்த வீட்டுல 2 3 இடத்துல வாங்கியிருந்தான். ஆனா நான் கேட்டேன், என்னடா எல்லாம் கொடுத்துட்டியா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னே, எல்லா கடனையும் அடைச்சிட்டனே அப்படின்னா. அப்ப அவங்ககிட்ட எல்லாம் கடன் இல்லல்ல. இல்லவே இல்லைண்ணே. சரிடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு கிளம்புறேன். ஓடி வரான். அண்ணே எனக்கா ஜோம் பண்ணிக்கோங்கண்ணா. என்னடா நல்லா எப்பவும் ஜோம் பண்ணுவேனே, நல்லா தானே இருப்பா அப்படின்னு. இல்லண்ணே இப்ப எனக்கு ஒரு 32 ரூபா 32 லட்சம் கடன் இருக்குனேண்ணா. எனக்கு அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படி தலை எல்லாம் ஆடி அப்படி திருப்பி வந்துச்சு. நான் அவனை அப்படி பார்த்தேன். என்ன சொல்றடா அப்படின்னு. 32 ரூபாய் என்ன, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேனே. என்ன விசுவாசம்னு. 7 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்து விடுதலை செய்த தேவன் உண்மையுள்ளவர்னு. இந்த 32 லட்சம் ரூபாய் கடனில் இருந்து என்னை விடுதலை செய்வார்னு விசுவாசிக்கிறேனே. நீங்க ஜெபம் பண்ணுங்க, அதே மாதிரி ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படியே அவனை பார்த்தேன். உன் விசுவாசம் பெரிது மகனே, தம்பியே, உன் விசுவாசம் ரொம்ப பெரிது. எனக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. எப்பா விட்டுருப்பா ஆளன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புனவன் தானா. ஒரே ஓட்டமா ஆண்டவர்கிட்ட தேங்க் பண்ண. ஆண்டவரே இந்த சூடு சொரணங்கிறது எனக்கு ஆண்டவரே கொடுத்துட்டீங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தன்ட்ட போய் கையில 1 ரூபாய் வேணும்னு கேட்டது இல்லை. நான் நிஜமா சொல்றேன். என் பையனை படிக்க வைக்க முடியாம போச்சு, ஸ்கூலுக்கு சேர்க்க விடாம போச்சு, கோர்ட்டுக்கு போனேன், எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சேன். ஆனா கடன் வாங்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன் பாத்தீங்களா. நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் பாருங்க நடத்த ஆரம்பிக்கிறார். நீ முடிவு எடுத்தே ஆகணுங்க. எனக்கு பாருங்க அந்த இப்ப நிறைய பேர் நீங்க யோசிக்கலாம், பிரதர் எனக்கு அந்த தம்பி மாதிரி தான் பிரதர் எனக்கு விசுவாசம்னா. இப்ப யோசிச்சு பாருங்க. அவனுக்கு இப்ப ஒண்ணு இல்ல, இப்போ நான் போன் பண்ணி கேட்டாலும் அவன் இன்னொரு அமௌண்ட் சொல்லுவான். எனக்கு பயமா, அவன்கிட்ட கேட்கறதுக்கே கேட்க மாட்டேன். நான் இப்போ அவன்கிட்ட என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஏன்னா சிலர் என்னன்னா ஆண்டவர் செய்யற அற்புதங்களை என்ன நினைச்சுக்கிறாங்க, திருப்பி திருப்பி செய்வாருன்னு. எனக்கு ஒரு பிரதர் நம்ம ஃபெலோஷிப்ல தான் ஒரு 2 வருஷத்துக்கு போன் பண்ணி, பிரதர் ஜெபம் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னு, நான் லோன் பேங்குக்கு போறேன், லோன் வாங்க போறேன். சரி பிரதர் எதுக்கு லோன் அப்படின்னு. இல்ல பிரதர் எனக்கு 4 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு பிரதர், இந்த கடனை அடைக்கணும் பிரதர். நீங்க தான் ஜெபம் பண்ணீங்கல்ல கடன் அடையணும், அது ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறந்திருக்கார் பிரதர்னார். புதிய வழியா? என்ன வழி பிரதர்? அதான் பிரதர் லோன் வாங்க போறேன். லோனா? ஏன் அப்படின்னு. இல்ல அது 9 லட்சம் ரூபாய் லோன் பிரதர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர். கர்த்தராவே ஓபன் பண்ணி அந்த மேனேஜர் சொன்னாரு, நீங்க வாங்க 2 நாள்ல உங்களுக்கு 9 லட்சம் ரூபாய் நான் கடனை சாங்ஷன் பண்ணிடுறேன். பிரதர் பாருங்க பிரதர், 4 லட்சம் ரூபாய் கடன்ல எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இப்ப 9 லட்சம் ரூபாய் ஆண்டவரே தராரு. அடப்பாவி முட்டா பசங்களா. நான் அப்படி யோசிச்சுக்கிட்டேன், கர்த்தாவே இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு டீச் பண்ணாலும் புரியாது போல இருக்கேன் ஆண்டவரே. நிஜமாங்க நான் அது அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு போய் அழ ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஆண்டவரே, நான் எவ்வளவோ டீச் பண்றேன் எல்லாம் பண்றேன், ஆனா விசுவாசம் வேற மாதிரி எல்லாம் போகுது. 9 லட்சம் ரூபாய் லோனுக்கு என்கிட்ட ப்ரே பண்ண வராங்களே, என்ன பண்றதுன்னே தெரியல. புரியுதுங்களா? என்ன விஷயம்னா, நானும் சுவிதாவும் ஏன் முடிவு எடுத்தேன்னா, ஜோஷ்வா 8 வயசு, அவன் 2 வயசு 4 வயசுல இருக்கும்போது நான் கோர்ட்டுக்கு போனேன், பிரச்சனை கட்டன், ஐயோ ஐயோ ஐயோ. ஆனா ஒரே முடிவு எடுத்தேன், அவன் விவரம் தெரியும் போது அப்பா அம்மா நல்லா இருக்கதை பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பிள்ளைகள் நீங்க எப்படி வாழ்றீங்கிறத பார்த்து பார்த்து வளருவாங்க. சண்டை போடாம இருக்கிறது மாத்திரம் இல்ல, பினான்சியலாவும் சொல்றேன், உறவுலையும் அதேதான். பினான்சியலும் அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, நீங்க வந்து
பகட்டு வாழ்க்கை வாழக்கூடாது. அப்பா அம்மா பகட்டு வாழ்க்கை அது பிள்ளைங்க கண்டுபிடிச்சிடும். உலகத்துக்கு ஒண்ணு, இது ஒண்ணு, கார்ல போவீங்க, எல்லாம் போவீங்க. ஆனா இஃப் இட் இஸ் ஃபேக், அதுவும் பிள்ளைங்களுக்கு ஃபேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிள்ளைகளும் அதே மாதிரி வாழ ஆரம்பிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறத வச்சுட்டு எனக்கு இவ்வளவுதான் வருமானம், அந்த வருமானத்தில் வாழ்கிற இதான் சத்தியங்க. புரியுதுங்களா? சோ கடன்ல வாழாத ஒரு வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு காட்டினீங்கன்னா, இந்த பிள்ளைங்க 25 வயசு வரும்போது சூப்பரா இருப்பாங்க. அடுத்தது, இந்த பிள்ளைங்களுக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கணும் பிள்ளைகளுக்கு. நிறைய பேர் என்னன்னா, படிப்பு கொடுக்குறேன் படிப்பு கொடுக்குறேன். படிப்பு என்னங்க, கவர்மெண்ட் தான் கொடுக்குது, ஃப்ரீயா கொடுக்குது. அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, எக்ஸ்ட்ரா தான். ஆனால் பொருளாதாரத்துல பிள்ளைங்களுக்கு ஒரு பேக்கப்பை எல்லாரும் கொடுக்கணும். நான் அதான் சொல்லுவேன். என்ன பண்றோம் இல்லையோ, சேர்த்து வைங்க. பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. பிள்ளைகள் நாளைக்கு வரும், பிள்ளைங்க அதுக்கு வரும். அந்த பிள்ளைங்களை வளர்க்குற முறை வேற. ஆனால் அந்த பிள்ளைங்க ஒரு லைஃபை தொடங்கும் போது, ஐயோ நான் வந்து என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு பேஷன்ல போகணும், அதுகளுக்கு பிடித்ததை செய்யணும். புரிச்சுக்கோங்க. அப்பா அம்மாவை ஆண்டவர் தன்னை ரெப்ரசன்ட் பண்றாரு. தேவன் எப்படி ஆதாம் ஏவாளை உருவாக்கி எல்லாத்தையும் கொடுத்தாரோ, அப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இதுதான் பிளஸ்ஸிங். இல்லைன்னா பிள்ளைங்களை பெக்க கூடாது. இது ஏன் கருத்து, மத்தவங்க கருத்துல கிடையாது. உண்மையை சொல்றேன். உங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னா பிள்ளைங்களுக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். இது பேரண்ட்ஸ். முடிச்சவங்க விட்டுருங்க. ஆனா இப்ப நான் சொல்லுவேன், இந்த கல்யாணம் ஆன பிள்ளைங்க இதெல்லாம் கடன் வாங்கிடாதீங்க. நல்ல ஒரு லைஃப் வாழுங்க. நிறைய விஷயங்களை என்ன பண்ணுங்க, இன்க்ரீஸ்ல போங்க. தேவன் மல்டிப்ளை பண்றவர். புரியுதுங்களா? பினான்ஸை கையாள தெரியணும். வேதத்துல எல்லாமே இருக்கு. நீங்க யோசிக்கலாம், பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அது எங்க இருக்கு? அஹ் ஆஹ் ஆஹ் சிறு என்னது, பிள்ளையாண்டனுக்கு போதி அவன் கடைசி வரைக்கும் கைவிடாது இருப்பான். அது வசனம் இருக்குல்ல, அது எங்க இருக்கு? நீதிமொழிகள் தானே. ம். பிள்ளைகிட்ட வந்து பிள்ளைக்கு என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். அவன் கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டான், அத கைவிடாது இருப்பான். எதுல இருக்கு? நீதிமொழிகள் 6-7. யாராவது தெரிஞ்சுன்னா அந்த வசனத்தை போடுங்க பார்க்கலாம். குழந்தைகளுக்கு எதை ஏன் சொல்லி கொடுக்கணும், சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அது கடைசி வரைக்கும் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. நீங்க வந்து அந்த வசனத்தை மட்டும் எடுத்து பாருங்க. அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் முன்னாடியே இந்த வசனம் போட்டிருக்கோம், கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனுக்கு அடிமையா இருக்கிறான்னு போட்டிருக்கோம். கடன் வாங்கினவன் யாருக்கு அடிமை? கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. சோ ஞானி என்ன எழுதுறாருன்னா, உன் சின்ன வயசுலயே பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடு, கடனை வாங்காத, கடன் வாங்குற வாழ்க்கை வாழக்கூடாது, இல்லைன்னா நீ உன் வாழ்க்கை அடிமைத்தனத்துல இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுது அந்த வசனமே. நம்ம மீதி எல்லாம் சொல்லி கொடுப்போம், இதை சொல்லி கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாமளே ஃபாலோ பண்றது இல்ல. பட் வி நீட் டு டீச். இப்ப நாங்க எங்க பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா, நான் நம்ம ஃபெலோஷிப்ல சொல்லியிருக்கிறேன், பிள்ளைகளுக்கு உண்டியல் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஏதோ ஒரு இன்னும் ஒரு 50 ரூபாய்க்கு போய் உண்டியல் வாங்கிக்கோங்க. உங்க பேர பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்க. போய் சாக்லேட்டும் லட்டு வாங்கி கொடுக்கறத விட உங்க பேர பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் ஒரு உண்டியல் வாங்குங்க. ஒரு நல்ல மணி பேங்க் அந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி பிள்ளைகளுக்கு கையில காசை கொடுத்து அதுல போட சொல்லி கொடுங்க. ஆனா பிள்ளைங்க ஏதாவது ஒரு டைம் வரும்போது மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா, ஏதாவது யோசிப்பாங்களான்னா அந்த நேரம் சொல்லி கொடுங்க. நிஜமா நீங்க டீச் பண்ணுங்க. நாங்க 3 பேருக்கு, ஜோஷுவா, பிரின்ஸ், ஜாய், என்ன சொல்லுவோம்னா, இந்த 1 இயர் நீ சேர்த்து வைக்கிறத கிறிஸ்துமஸ்க்கு நாங்க என்ன பண்ணுவோம், ஓபன் பண்ணி உனக்கு பிடிச்சது வாங்கி தருவேன். இப்ப பாத்தீங்கன்னா 2 வருஷமா ஓபன் பண்ணாம வச்சிருக்கான் பிரின்ஸ். ஜோஷுவா மட்டும் ஓபன் பண்ணிட்டான். போன வருஷம் அவன் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க, எனக்கு அது வேணும் அப்படின்னா. சோ ஆனாலும் அந்த ஒரு 1 இயர் டைம் அந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. நீங்களே காசை கொடுங்க, கொடுத்து போட சொல்லி கொடுங்க. எத்தனை பேர் அதை செய்யறீங்க, செய்வீங்கன்னு முடிவு பண்றீங்க? நான் சொல்றத நீங்க சாதாரணமா எடுக்கலாம். நீங்க சரி, நீங்க தான் விட்டுட்டீங்க, உங்க சந்ததிக்கு அதை நீங்க கொடுத்தீங்கன்னா, இந்த ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிற பழக்கத்தை கொடுத்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்க, நான் சொல்றேன், உங்க சந்ததி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. நிஜமா சொல்றேன், இட் இஸ் சப்கான்சியஸ் பேட்டர்ன். நான் ஏங்க இப்ப கடன்குள்ள போன தெரியுமா? எங்க அப்பா அம்மா கடன் வாங்கி 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 திருப்பி கொடுத்து, அது எனக்கு பார்த்து பார்த்தனால கடன் தப்பில்லைன்னு எனக்கு பதிஞ்சிருக்கு. அதனாலதான் நான் கடன்ல மாட்டிக்கிட்டேன். புரியுதுங்களா? நான் கடன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மாக்கு அட்வைஸ் பண்றேன். எங்க அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும்போதும் பார்த்தேன்,
இப்ப நான் இவ்வளவு வந்துட்டேன், உங்களுக்கு என்ன இது? இப்ப போய் இந்த விஷயத்துக்காக இதுக்கு ஏன் பணம் வாங்குறீங்கன்னு கேட்டேன். அவங்க யார்கிட்டயோ ஏதோ வாங்கி ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு 20,000 தான். அந்த நேரத்துல அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டே நாங்க. நான் சொன்னேன், எதுக்கு அப்படி பண்றீங்க? இத்தனை வருஷமாவா புரியல உங்களுக்குன்னு ஒரு தடவை செம திட்டு கொடுத்தேன். இப்பதான் ஒழுங்கா இருக்கிறாங்க. நிஜம். சில நேரம் திட்ட வேண்டியதா இருக்கு. அது உரிமையா திட்டிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அன்பு இருந்தா கொஞ்சம் ஓவரா உரிமை வந்துடும். ஏன்னா அது வலிங்க. ஆமென். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? சோ குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுங்க. ஏன் இதுக்காக நான் பதில் சொல்றேன்னா, உங்க குழந்தைங்க போராட்டம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வாங்க. ஆமென். பினான்ஸை ஹேண்டில் பண்ண பழகணுங்க. கடன்ல இருக்கிறவங்க, உங்க ஜெபமே எதுவா இருக்கணும்னா, இந்த கடன்ல இருந்து ஆண்டவரே வெளியே கொண்டு வாங்க. நீங்க, நான் அதான் சொல்லுவேன், நீங்க கண்டிப்பா உட்கார்ந்து பல மணி நேரம் ஆராதிக்கவோ வர்ஷிப் பண்ணவோ எல்லாம் முடியாதுதான். கஷ்டம்தான். ஏன்னா இன்னைக்கு உபவாச கூட்டம், இந்த கூட்டம் எல்லாம் வச்சாலும் ஜனங்க எதுக்காக வராங்க? ஆண்டவரே என் கடன் பிரச்சனை தீரணும், அதுதான் வராங்களே ஒழிய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம்னு போற, எங்கெல்லாம் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்படிலாம் நீங்க மீட்டிங் நடத்தினா கூட அதுல வர 90% ஆஃப் பீப்புள் ஐயா எங்க வீட்டு பிரச்சனை மாறணும்னு தான் வருவாங்க. பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவரை தேடுறதோ துதிக்கிறதோ கஷ்டம்தான். அது நானே ஒத்துக்கிறேனே. நான் பிரச்சனையில இருக்கும்போது என்கிட்ட வந்து வாங்க பிரதர் நம்ம எல்லாம் போய் தேசத்துல, ஒரு பிரதர் பாஸ்டர் சொன்னாரு, ஒரு மலையில ஏறி நம்ம நம்ம ஊருக்காக ஜெபம் பண்ணுவோன்னு. நான் ஐயா என்னை விட்டுருங்க ஐயா, என் வீட்டுக்காக முதல்ல நான் ஜெபம் பண்ணணும்ட்டேன். ஏன்னா என் வீட்லயே 1000 பிரச்சனை, நான் போய் ஊருக்காக மலையில போய் ஜெபம் பண்ண முடியாது. அதனால நம்ம வீட்டு பிரச்சனை தீரணுமா? கண்டிப்பா தீரும். சரி, இப்போ இது வந்து நான் அடுத்த சந்ததிக்கு சொல்றேன், சேர்த்து வைக்க பழகி கொடுங்க. பிள்ளைகளுக்கு இப்ப இருந்தே நீங்க சேர்த்து வைங்கங்கிற. ஆனால் இப்ப கடன்ல இருக்கிறீங்க. இப்ப கடைசியா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இதை நான் சொல்றேன். இப்போ ஏன்னா புதிதா இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி இருக்கிறவங்க உங்களுக்கு ரிப்பீட் கூட ஆகலாம், ஆனாலும் கேளுங்க, தப்பே கிடையாது. நான் கூட கேட்பேன் திருப்பி திருப்பி. சரி பிரதர், நான் கடன்ல இருக்கேன் பிரதர், பிரச்சனையா இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க பிரதர். இருக்கு பிரச்சனை, போராட்டம், எனக்கு வந்து இதுல இருக்கக்கூடாதுன்னு விரும்புறேன், ஆசைப்படுறேன். நான் எப்படி வெளியே வர்றது? நான் எப்படி வெளியே வர்றது? சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க எவ்வளவு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கடன்ல இருந்தா கூட, உங்களுக்கு வருமானம் இல்ல பிரதர், ஆனா இவ்வளவு கடன் இருக்கு, தலையெல்லாம் பிச்சுக்க மாதிரி இருக்கு, என்ன பண்ணனே தெரியல, இந்த அளவுக்கு நீங்க பிரச்சனையில இருந்தா கூட நீங்க வெளி வர முடியும் ஃபர்ஸ்ட். யாரெல்லாம் ஆமென் போடுறீங்க? ஏன்னா முடியாதுன்னு கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம்ல போய் கடன்ல மாட்டி அதுல நான் இப்ப போராடிட்டு இருக்கேன், கஷ்டமா இருக்குன்னு நீங்க இருந்தா கூட உங்களுக்கு ஒரு நிரம்பி வாழ்கிற நிறைவான ஒரு வாழ்க்கையை எந்த வயசுலையும் நீங்க நினைக்கலாம், என் வயசாய் முடியும், தேவனால் முடியும், ஆண்டவரால ரெஸ்டோர் பண்ண முடியும். இதை நம்பணும் ஃபர்ஸ்ட். இட் இஸ் பாசிபிள். எப்பவுமே இம்பாசிபிள் கிடையாது, பட் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் நாட் இம்பாசிபிள், பட் மேபி இட் வில் பி டிஃபிகல்ட். அப்படின்னா முடியாததுன்னு கிடையாது, ஆனா வெளியே வர்றது கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? அதுவும் நம்மளை பொறுத்து தான், நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த நம்பிக்கை இல்லைன்னா உங்களால வெளியே வர முடியாது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? நம்பிக்கை வரும், நான் இதுல இருந்து வெளியே வந்துருவேன், வெளியே கொண்டு வந்துருவாரு ஆண்டவர் இந்த கடன்ல இருந்து அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சு. அடுத்தது, இந்த கடன்ல இருந்து வெளிவரதுக்காக பைபிள்ல என்னெல்லாம் வசனம் போட்டிருக்கோ அந்த வசனங்களை தேடுங்க. பொருளாதார செழிப்பு குறித்த வசனங்கள், இது நான் பிராக்டிக்கலா பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? ரொம்ப டீச் பண்ண டைம் இல்லை. உங்களுக்கு வேத வசனம் தெரியணும். நீதிமான் அநேக துன்பம் வரும், இதை மட்டும் மனதில் கூடாது. நீதிமானோ கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், இந்த வசனம் புரியணும். எங்கெல்லாம் ப்ராஸ்பரிட்டியை குறித்து, செழிப்பை குறித்து வேத வசனம் இருக்கும், அந்த வசனத்தை எல்லாம் மனப்பாடம் அளவுக்கு பண்ணுங்க. அதெல்லாம் வந்து என்கிட்ட அப்படியே தூக்கத்துல தட்டி எழுப்புனா கூட அப்படியே அந்த வசனமா சொல்லுவேன். ஏன்னா அந்த டைம்ல இதை தவிர வேற எந்த வசனத்தையும் நான் கேட்க மாட்டேன். ஆண்டவரே சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இட் இஸ் சொல்லுங்க பிலீஃப். என்னது பிலீஃப்? நீங்க நம்பணும். அது முதல்ல கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. நம்பணும், ஆண்டவர் என்ன இந்த பொருளாதார பிரச்சனை இருந்து வெளிக்கொண்டு வர முடியும்ங்கிறத நம்புங்க. அடுத்தது ஸ்கிரிப்சர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க, உங்களுக்கு ஆண்டவர் இதை தான் சொல்லி இருக்கிறாரு வேதத்துல. புரியணும் இல்லையா? வெறும் 2ஆம் வருகை, அக்கினி கடல், இந்த இது 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 அது தனியா வச்சிருங்க, அது அவங்களுக்கு.
சும்மா இருக்கிறவங்க அதை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிரச்சனை பண பிரச்சனைனா நமக்கு அதுதான் தேவை. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, வேதத்துல எங்க என்ன போட்டிருக்கு, எங்கெங்கெல்லாம் செழிப்பை போட்டிருக்கு, எல்லா இடமும் செழிப்பு தான் பாருங்க. யோவான் 10:10 இயேசு கிறிஸ்து எதுக்கு வராரு? ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும். ஏமே பவுல் எழுதுறாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளை செய்யும்படி தேவன் உங்களை என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். நான் அந்த வசனத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் வாயில. ஆண்டவரே உங்க வசனம் சொல்லுது எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். அப்படின்னா எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்திலையும் எப்படி இருக்க முடியுமா? சம்பூர்ணம். அப்படின்னா அப்பண்டண்டா இருக்க முடியுமா? பரிபூர்ணமா வாழ முடியும்னு வேதம் சொல்லுகிறது. அப்புறம் உங்கள் குறைவுகள் எல்லாம் அவர் கிறிஸ்துவின் நிறைவுல, புரிஞ்சுக்கோங்க, ஆஃப் ஹிஸ் க்ளோரி நிறைவாக்குவாராம். குறைவுகளை நிறைவாக்குகிறதே. இப்படி வேத வசனத்துல எங்கெல்லாம் நம்மளுடைய காரியத்தை போட்டிருக்கோ இது எடுக்கணும், எடுத்து எடுத்து வாசிக்கணும். ஆண்டவரே மைண்ட்ல ஃபுல்லா அந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க கொண்டு வாங்க. இதையே பேசுங்க இதையே பேசுங்க. எப்பெல்லாம் தோணுதோ, ஆண்டவரே நீங்க உங்க வசனம் சொல்லுது நீர் பாய்ச்சலான தோட்டம்னு சொல்லுது, வற்றாத நீரூற்றுன்னு சொல்லுது. இந்த மாதிரி ஓவர் ஃப்ளோயிங். ஆண்டவர் காடுகள் என்னது வயல்வெளி காடாக மாறும். கர்த்தர் என்ன புல்லுள்ள இடங்களில் நடத்துவார். சோ என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த மாதிரி வசனங்களே ஓடணும். முதல்ல ஸ்கிரிப்சர் வந்து அப்படி இருக்கணும் நம்ம மைண்ட்ல. வசனங்கள், இந்த மாதிரி வசனங்களை என்ன பண்ணணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும் ரிப்பீட்டடா. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது செஞ்சதே மாதிரியே நான் என்ன பண்ணுவேன், ஒரு சார்ட் பேப்பர்ல இந்த மாதிரி வசனங்களை பிரிண்ட் அவுட் எடுத்துருவேன். உண்மையிலேங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்குவேன், ஒட்டி வச்சுக்குவேன். இல்லை நான் எங்க அடிக்கடி அந்த வசனங்களை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டே இருப்பேன். இதான் என்னை பத்தி சொல்லுது, இதான் என்னை பத்தி சொல்லுது, இதான் இந்த வசனம் தான் என்னை பத்தி சொல்லுது. ஏன்னா தரித்திரத்தையே கேட்க கூடாது. நான் அன்னையில இருந்து தரித்திர மெசேஜ் யாரு பேசினாலும் கேட்கவே மாட்டேன். நான் ஓப்பனா சொல்றேன்னு. யாராச்சும் கர்த்தர் உன்னை அப்படி ரொம்ப, ஐயோ சாமி நீங்க விட்டுருங்க என்ன, எப்பா இந்த இதுல இருந்து நான் வெளியே வரனோட நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல அந்த மெசேஜ் எல்லாம் ப்ராஸ்பெரிட்டி மெசேஜ் தான் கேட்பேன். தீர்க்கு அப்பெல்லாம் நான் வந்து நம்ம பாஸ்டர் சாம்பி செல்லத்துறை அவருடைய சீரீஸ், ஒரு சீரீஸ் ஆஃப் சீரீஸ், ஹவு டு கம் அவுட் ஆஃப் டெப்ட்னு ஒன்று இருக்கு. அது மாதிரி ப்ராஸ்பெரிட்டி பத்தி ஒரு மெசேஜ். எப்போனா அவரு 20 வருஷம் முன்னாடி பேசினது. நான் சொல்றது அப்ப பேசின சீரீஸ் அவங்க சீடியா கிடைக்கும் பாருங்க. அது கூட எனக்கு ஒரு நண்பர் கொடுத்தார். வாங்கி அதை கேட்கல. பிரதர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னாரு. என்னதுன்னு கேட்டா சாம்பி செல்லத்துறை. அப்படியா, யார் இவருன்னு கேட்டேன். எனக்கு நிஜமா யாருன்னு தெரியாது அப்போ. நான் சொல்றேன் 2015. உடனே அப்பா அவங்க சொன்னா, இல்ல இவரு அப்புறம் டிவில வருவாரு. ஆமா ஆமா டிவில வருவாரு அவரா அப்படின்னு. ஏன்னா நம்ம டிவில பாத்துருக்கோம், ஆனா அவரு தான் தெரியாது எனக்கு. அப்புறம் தான் அப்புறம் தான் அந்த மெசேஜ் கேட்கிறேன். பார்த்தா மனுஷன் ஐயோ யோ 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 பொக்கிஷங்க. நிஜமா சொல்றேன். வண்டர்ஃபுல் மேன் ஆஃப் மேன். ஐ ஹானர் ஹிம். ஐ ஆல்வேஸ் பிரைஸ் ஹிம். ரொம்ப தேங்க் பண்ணுவேன் ஆண்டவருக்கு, அவருக்காக. ஏன்னா என் கண்ணெல்லாம் திறந்து விட்டாரு. அவரோட மெசேஜ் ஒரு 70 மெசேஜ் இருக்கும். ஒவ்வொரு மெசேஜ் 2 மணி நேரம். சும்மா இல்லைங்க, 70 மெசேஜஸ், ஒன்னு 2 மணி நேரம். நீங்க நிறைய முடிவெடுப்பீங்க. இன்னைக்கே போய் அதே மெசேஜை நானும் கேட்பேன். இதான் பிரச்சனை. இதை கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. நான் இப்படிதான் ஒருத்தர் ஒரு புக்கு சொன்னேன். வந்து புக்ல இருந்து இந்த வரி ஒரு ஆதர் சொன்னாருன்னு. அடுத்தது, பிரதர் எனக்கு அந்த புக்கை உடனே அனுப்புங்க, உடனே அனுப்புங்க. இதான் நம்ம பிரச்சனை. எங்க 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 உங்களை எங்க வச்சிருக்காரு அதை கேளுங்க. உங்களை ஆண்டவர் நடத்தட்டும். இப்ப எனக்கு அவரை நான் தேடி போகல. ஆண்டவர் சொன்ன இவர் மெசேஜை கேளு. அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் ரிசீவ் பண்ணேன். அதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஏமே சோ எப்படி கேட்பேன்னா 24 மணி நேரம் கேட்பேங்க. சும்மாலாம் இல்லை. இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ஆண்டவர் என்ன வெளியே கொண்டு வந்துட்டாருன்னு போல்டா சொல்றேன்னா, ஆண்டவர் நடத்தினார். சில விஷயங்கள் கமிட்மெண்ட், அதுவும் முக்கியம். நான் வந்தே ஆகணும்னா எனக்கு வசனம் தெரியணும். வசனம் தெரியாம ஆண்டவர் எப்படி எனக்கு, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமா தான் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வார். நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போ சிஸ்டம் இருக்கும் கம்ப்யூட்டர்ல, ஸ்பீக்கர் போட்டு ஆடியோ மெசேஜ் எல்லாமே ஆடியோ அப்படியே போட்டு விட 1 2 அப்படியே போயிட்டே இருக்கும். அது ரொட்டேஷனா சமையல் பண்ணும்போது வீட்டுல அந்த மெசேஜ் ஓடிட்டே இருக்கும். அடுத்தது ஓடும் ஓடும்.
அவர் நிறைய பேசுவார், நிறைய விஷயம் இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓ, இதான் சொல்லப்பட்டிருக்கு, இதான் சொல்லப்பட்டிருக்கு. கானான் தேசம்னா என்ன, இதுனா என்ன, அதுனா என்ன, இதுனா என்ன. ஐயோ, முதல் முறையா அவர் வாயில இருந்து தான் இந்த வார்த்தையை நான் கேட்டேன். கடன் இல்லாமல் பைக் வாங்க முடியும். கடன் இல்லாம பைக் வாங்க முடியுமா? கடன் இல்லாமல் வீடு கட்ட முடியும். ஓ, கடன் எல்லாரும் கடன் வச்சுதானே வீடு கட்டுவாங்க, எப்படி இவரு சொல்றாரு கடனே இல்லாம நீ வீடு கட்ட முடியும்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் எந்த யாரு பாஸ்டர் அப்படி பேசி நான் இப்ப கேட்கல. நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நிறைய பேர் பேசுறாங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன் ப்ராஸ்பரிட்டியை பத்தி, செழிப்பை குறித்து. அப்பதான் எனக்கு மைண்ட் ஓப்பன் ஆச்சு, சத்தியம் புரிஞ்சுது. சோ முதல்ல ஆண்டவரால முடியும் நம்புங்க. அடுத்தது வசனம் சொல்லுங்க, வேர்டு சொல்லுங்க, எல்லாம் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். வேர்டு, வசனத்துல ஊறி இருக்கணும். பைபிள்ல எங்கெங்க ஸ்கிரிப்சர் ஒண்ணு இல்லை. இப்பெல்லாம் கூகுள்ல போய் நீங்க பைபிள் வேர்ஸ் அபவுட் ப்ராஸ்பரிட்டின்னு போட்டாலே வரும். அதெல்லாம் எடுத்து வாசிங்க. பைபிள் வேர்ஸ் அபவுட் பிளெஸிங்ஸ்னு போடுங்க, அவ்வளவு வார்த்தைகள் இருக்கு நம்மளை பத்தி. அதெல்லாம் எடுத்து எழுதுங்க, டைரியில எழுதுங்க. நான் டைரி எடுத்து எழுதிக்கிட்டே இருப்பேன். சோ எழுதணும். எழுதிட்டு அந்த வசனங்களை அப்படியே மனப்பாடம் கூட பண்ணுங்க, வாயில சொல்லிட்டே இருங்க. ஏன்னா யூ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் நோ த வேர்டு, ஸ்கிரிப்சர் தெரியணும். அடுத்தது மூணாவது, யூ நீட் டு ப்ரே. சொல்லுங்க, ப்ரே. யூ நீட் டு ப்ரே இன் டங்ஸ். அந்நிய பாஷையில ஜெபிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. இல்ல எனக்கு அந்நிய பாஷை இல்ல பிரதர் என்னன்னா, அப்ப தேங்க் பண்ணுங்க. நான் அந்நிய பாஷை பேச முடியாதவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. புலம்பலே இருக்காது. நீங்க நன்றி சொல்ல பழகிட்டீங்கன்னா புலம்பல்கள் ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? பட் ப்ரே. அந்நிய பாஷை நான் யூஸ் பண்ணது டங்ஸ் தான். அன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். அந்நிய பாஷை, அக்கினி பாஷைன்னு சொல்லலாம். அதுதான் the true prayerன்னு சொல்லலாம். when you pray in tongues, அந்நிய பாஷையில ஜெபிக்கிற பழக்கம். ஸோ எனக்கு அதை நான் கத்துக்கிட்டேன். நீங்க யோசிக்கலாம், சாம்பி பாஸ்டர் சொன்னாரான்னு. ஏன்னா அவர் பேசி நீங்க நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. அவர் எங்கேயுமே பேசினது நம்ம எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டோம். ஆனா ஐ பிலீவ் ஹி வில் டாக். அவர் பேசுவார், நான் நம்புறேன். ஏன்னா அந்நிய பாஷைங்கிறது நம்மளுடைய ப்ரேயர் லாங்குவேஜ். புரிஞ்சுக்கோங்க. அது யாரும் பார்க்கணும்னு கிடையாது, யாருக்கும் தெரியணும் இல்லை. பட் யூ நீட் டு ப்ரே இன் டங்ஸ். ஸோ எனக்கு அந்த டைம்ல எனக்கு தெரியாது எப்படி கடன் அடைக்க போறேன், என்ன பண்ண போறேன், என்ன வேலைக்கு போக போறேன், எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. பட் ஐ ப்ரே இன் டங்ஸ். எப்படி ப்ரே பண்ணுவேன்னா, காலையில அப்போ பழகுன பழக்கம் தான். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு காலையில 3 மணிக்கு எந்திக்கிறது, 2 மணிக்கு எந்திக்கிறது, அதிகாலை அந்த மார்னிங் டைம் எந்திக்கிற பழக்கத்தை நானே உருவாக்குனேன். அலாரம் வச்சு வச்சு எந்திப்பேன். ஏன்னா பிள்ளைங்களை கவனிக்கணும், வெளியே அந்த மாதிரி இருக்கனால எனக்கு மார்னிங் டைம் தான் ஃப்ரீ டைம். ஸோ ஐ வில் ப்ரே 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 ப்ரே. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோம். நானும் அதான் சொன்னல, ஒரு தம்பி நாங்க மேல ஒரு மலைக்கு, சியோன் மலைன்னு ஒண்ணு இருக்கு வேலூர்ல. இருக்கவங்களுக்கு தெரியும், சியோன் மலை, சியோன் ஹில். ரெகுலரா போவேன். அந்த இடம்லாம் எனக்கு அங்க அதுக்கு அந்த மேல சில பாறைகள் மலை இருக்கும். அங்கெல்லாம் நான் உட்கார்ந்து முழங்கால் அழுத, எங்க அவ்வளவு அழுதுருக்கேன் அந்த மலையில போயிட்டு. கதறி இருக்கேன். ஆண்டவரேன்னு. அப்படி போய் உட்கார்ந்து சில நேரம்லாம் 3 மணிக்கு போவோம் மத்தியானம். நைட்டு 10 மணி வரைக்கும் அங்க உட்கார்ந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அங்க விட மாட்டாங்க, விரட்டிடுவாங்க. ஈவினிங்கே இருட்டான க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனா நாங்க கேட்டுட்டு அந்த ஓரமா சில நேரங்கள்ல அங்க அந்த இடங்கள்ல இருந்து ப்ரே பண்ணுவோம். ஏன்னா ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், முக்கியம். ஏன்னா ஆண்டவர் வழிகளை திறப்பார், ஞானத்தை கொடுப்பார், எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பார். நிஜமா சொல்றேங்க, நிறைய விஷயங்கள் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படி அதுல இருந்து வெளிவந்தேன், எப்படி அந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்தேன்றது ஆச்சரியமா இருக்கு. தெய்வ செயல்னு சொல்றேன் தெரியுமா, நான் டீச் பண்ணல. இதெல்லாம் காரணம் யூ நீட் டு ப்ரே. புரியுதுங்களா? நம்ம அந்நிய பாஷையில ப்ரே பண்ணும்போது நம்ம வந்து நம்ம மைண்ட்ல எவ்வளவோ இப்போ போராட்டம் அப்படிலாம் இருந்தாலும் நீ அந்நிய பாஷையில ஜெபிக்கிற பழக்கத்தை உருவாக்கும். நீட் டு ப்ரே இன் டங்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ ப்ரேயர் முக்கியம். பைபிள் வேர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரால முடியுங்கிறத நம்பணும். நாலாவது நான் ஃபாலோ பண்ணது, ஐ கிவ் டயத் டு மை மென்டார். தசம பாகமும் காணிக்கைகளும். இதை ஒரு டைம்ல என்னால அப்போ, ஏன்னா நியூ கவர்னன்ட் தெரியும், கிரேஸ் தெரியும் எனக்கு. நான் ஏன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் ஒரு 2010லயே நான் கிரேஸ் டீச்சிங் கம்ப்ளீட்டா வந்துட்டேன். அந்த லா அங்க இருந்து எல்லாம் கம்ப்ளீட்டா டெலிவர் ஆகி, ஸோ கிரேஸ் டீச்சிங் வந்தேன், கிரேஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாமே ஆண்ட்ரூ ஓமக்கோட மெசேஜ் எல்லாமே கேட்பேன். எல்லாம் இது ஸோ இப்படியே போயிட்டு இருக்கோம். ஜெசுடியன் பாஸ்டரோட இது ஆன்லைன்ல கேட்போம். இப்படிதான் போயிட்டு வந்து. ஆனா 2015 16 தான் இப்படியே போயிட்டு இருக்கும்போது வெளியே வரேன் கொஞ்சம் கொஞ்சமா. அப்பதான் எனக்கு எங்க ஆண்டவர் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. நிறைய ஊழியக்காரன் பேசுவான், நான் ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன்.
நான் சொல்லுவேன் புதிய உடன்படிக்கையில நம்ம என்ன விருப்பப்பட்டு கொடுக்குறோமோ அதுதான் பிரதர் அப்படின்னு சொல்லி நான் ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன். அவங்க வந்து என்ன போராடி பார்ப்பாங்க, போயிருவாங்க. நான் சொல்லுவேன் அது ஓல்டு கவர்னன்ட்னு சொல்லுவேன். இந்த இடத்துல கொடுக்கறது வந்து நீ கொடுக்கலன்னா ஒண்ணும் கிடையாது, கொடுக்கணும் கிடையாது அப்படின்னு தான் பேசுவேன். ஆனா பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தேன். நான் புரியுதுங்களா? பொருளாதாரத்துல சஃபிஷியண்டாவே இல்ல. கடன் வெளியே வந்துட்டேன், ஆனா வருமானம் இல்ல, எதுவுமே இல்ல, பெருக்கம் இல்ல. எனக்கு அந்த ட்ரைனஸை ஃபீல் பண்ணேன். அப்பதான் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஊழியக்காரர், அவர் நல்ல மனுஷர், என்கிட்ட பேசுவாரு. ஒரு கேரளால இருந்து, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஏன் அவரை சொல்றேன்னா என் கண்ணை திறந்தார் பாருங்க. ஆண்டவரால் முடியும்னு நம்புறேன். அவரோட வசனங்கள் எனக்கு ஃபுல்லாவே தரவா மனப்பாடம் பண்ற அளவுக்கு எல்லா வசனங்களையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ராஸ்பரிட்டி அடுத்தது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இது 3 மட்டும் பண்ணா போதாதுங்கிறத புரிஞ்சுனேன். ஒரு சேருக்கு 4 கால் இருக்கிற மாதிரி 4வது கால் இல்லைன்னா சேர் இருக்காது, உங்களால உட்கார முடியாது. சோ எனக்கு ஆண்டவர் அதை போராடுறாரு என்கிட்ட. ஆனா என்னால என் மைண்ட் வந்து ஏத்துக்க முடியல. அது எப்படி கொடுத்தாதான் தருவாருன்னா அப்புறம் என்ன கிருபை? இப்படிதான் நான் கேட்பேன். கொடுத்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா அது கிரேஸே இல்லையே இப்படி டீச் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நானுமே அதுல கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப அந்த ஊழியக்காரர் என்ன பேசும்போது சொன்னாரு, ஆண்டவர், அவர் மலையாளி. ஆண்டவர் காட்டணும் காட்டணும்னாரு. என்ன காட்டணும் அப்படின்னு. இல்ல, நீங்கள் தசம்பாகம் கொடுக்கலே அப்படின்னாரு. ஏதோ ஆமாமா, நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் வந்து எனக்கு விருப்பப்பட்டா கொடுப்பேன் அப்படின்னு. நீங்க தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டீச் பண்ணாரு. சொன்னாரு, நீங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா, ஆண்டவரை வந்து சோதிச்சு பாருங்கன்னாரு. நான் என்ன சோதிக்கணும்? ஒண்ணும் இல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை இப்போ தசம்பாகம் கொடுங்களேன், கொடுத்து பாருங்க. இந்த சத்தியம் ரொம்ப பவர்ஃபுல், ஆண்டவர் உங்களுக்கு அதை கண்ணை திறக்கணும்னு ஜெபம் பண்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. நானும் சுவிதாவும் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டுட்டு அவர் சொல்லி ஜெபம் பண்ண, அவர் மனசார அப்படி சொல்லி ஜெபம் பண்ணாரு. எனக்கு அது முடிஞ்ச உடனே எனக்கு மைண்ட் அப்படி கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. என்ன இவர் சொல்ற, சரி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இருந்த பணத்துல தசமா இல்ல, கொஞ்சம் தான் இருந்தது, எனக்கு 1000 ரூபாய் கூட கம்மியா தான் இருந்தது. உடனே அந்த மணியை வந்து நான் அவருக்கு அனுப்பிச்சு விட்டேன். அவருடைய இதுக்கு அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டேன். அவர் உடனே ஏன் எனக்கு அனுப்பிச்சீங்க நீங்க, நான் அதுக்காக சொல்லலைன்னாரு. இல்ல இல்ல அப்படி இல்ல, உங்ககிட்டயே சோதிச்சிருவோம் வச்சிருவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இருந்தோடனே உடனே காசு வந்துச்சானே வரல, இதாகல. ஆனா எனக்குள்ள கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துச்சு. உடனே யோசிச்சேன், இதை குறித்து தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லி திருப்பி கேட்க ஆரம்பிச்சேன். திருப்பி திருப்பி சில டீச்சிங் கேட்க ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் யாராவது ஊழியக்காரங்க கிவிங் பத்தி பேசினாலே என்னப்பா மறுபடியும் இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்லாம் தோணும். ஆனா அதுக்கப்புறம் ஆசையா இருந்தது, அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பிச்சேன். கிவிங் பத்தி அப்புறம் நிறைய கேட்க ஆரம்பிச்சேன். எனக்கு யாராவது கிவிங் பத்தி பேசினா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ப மாட்டீங்க, சோவ் பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு பெரிய வருமானம் கிடையாது அப்போ, நிஜமா சொல்றேன். மினிஸ்ட்ரி பண்ணல, ஒரு பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவும் இதா இருக்கு. நான் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன், ஆண்டவரே இதை நான் வந்து சர்வ் பண்ணோம். உடனே எனக்கு தோணுச்சு, 4 வருஷமா நீ வந்து பாஸ்டர் ஜெசுடியை நான் ஃபாலோ பண்றேன், 4 வருஷமா. ஆனா நான் எப்படின்னா, எனக்கு ஆவியானவர் ஏவனா இப்ப சண்டே போறோம், சண்டே சர்ச்சில் கொடுப்பேன், காணிக்க போடுவேன். ஆனா அந்த மனுஷனை நான் ஹானர் பண்ணது, ஆண்டவர் கேட்டாரு, நீ அவரை தனியா நீ ஹானர் பண்ணிருக்கிறியா? இல்லையே ஆண்டவரே அப்படின்னு. அப்பதான் எனக்குள்ள ஒரு இது வந்தது. அப்போ வந்து என் கையில ஒரு மணி இருந்தது, 5000. நான் நினைக்கிறேன், எதுக்கு சொல்றேன்னா இதை நான் ரிப்பீட்டடா கூட சொல்லுவேன், ஏன்னா ஐ ஹானர் தட் டைம். ஏன்னா ஆண்டவர் என் கண்ணை திறந்த. எனக்கு ஒரு தோணுச்சு, ஆண்டவரே இவ்வளவு நாள் பண்ணாம விட்டேனே, என்னை என் லைஃபையே மாத்தினவராச்சே இவர் அப்படின்னு. உடனே ஓடனே வீட்டுல இருந்து ஸ்வீதாட்ட சொன்னேன், இல்ல இப்ப அந்த பணத்தை, எனக்கு பரமானம் கிடையாது, 20,000 வரதே பெரிய விஷயம் எனக்கு. 20,000மே எனக்கு மாசம் வராது, அந்த அளவுக்கு இருந்த டைம். ஒரு 5000 பெரிய மனம் எடுத்துட்டு நேரா ஓடி அவங்க வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன். நான் பொதுவா ஃபோன் பண்ணி தான் போவேன். ரொம்ப ரேர் தான் அவரை மீட் பண்ணுவேன். அவரா என்னை கூப்பிட்டா தான் போவேன். தட்டினேன், அவர் திறந்துட்டா, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. அவரும் ஒய்ஃபும் நிக்கிறாங்க. அவரு ட்ரௌசர் போட்டு, அவர் பாவம் ஏதோ பாத்திரம் கழுவி ஏதோ வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஒண்ணு இல்ல, ஒரே நிமிஷம் சொல்லி நில்லுங்கன்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட போய் முழங்கால் போட்டு அவர் கையில கொடுத்தேன். ஐயா என்னை மன்னிச்சிருங்க, சாரி, எனக்கு தெரியல இவ்வளவு நாள் அப்படின்னு. அவரு என்ன ஜானி அப்படின்லாம், இல்ல இல்ல நான் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் கையில கொடுத்து பிளஸ்ஸிங். இத்தனைக்கும் ஜாய் வந்து அப்போ பிறந்து ஒரு ப்ரேயர் வச்சோம் பாருங்க, அதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு ப்ரே பண்ணாருங்க. நான் காணிக்கே கொடுக்கல அவருக்கு. நான் நினைச்சேன் நம்ம ஜெசுடியன் தானே, நம்ம நம்ம மென்டார்,
எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அழ ஆரம்பிச்சிட்டேன். சப்பா, இத்தனை தடவை என் வீட்டுக்கு வந்திருப்பாரு, அவரை ஹானர் பண்ணவே இல்லையேண்ணா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இவ்வளவு தேவ மனுஷன்ல அப்படின்ட்டு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 5000 கொடுக்க வச்சவர் இன்னைக்கு லட்சத்துல நான் அவர் கொடுக்குறேன். லேக்க பொருத்தனை பண்ணி நான் சேர்த்து வச்சு லேக்ஸ்ல காணிக்க கொடுக்குறேன். அவர் கொடுத்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப நான் ஏன் நான் சாட்சியா சொல்றேன், 5000 ரூபாவை எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன் 2016 பதினாறு ஜாய் 16 17 அதுக்கு. ஸோ அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா கிவிங் கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் நான் சொல்ல 5000 ஏன் சொன்னேன்னா, அதான் அது எனக்கு அப்போ பெரிய பெரிய மணி. 500 1000 அப்படியே கூட்டி 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 கூடுதலா வந்து 5000 வந்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன் 5000 கீழே கொடுக்க கூடாது. அப்புறம் அப்படியே கூட்டினேன். இன்னைக்கு பொருத்தன மாதிரி வருஷத்துல இந்த மாதிரி காணிக்கைகளை நான் சொல்றது டயத்துக்கு மீறி, டயத்து ரெகுலரா கொடுக்குறேன். எனக்கு அந்த 1/10 எவ்வளவு முக்கியம். நம்ம தசம்பாகத்தை பத்தி சொல்லிடுறேங்க. நான் வந்து ஃபுல்லி கன்வின்ஸ்ட், நான் எம் கிரேஸ் ப்ரீச்சர் தான் எல்லாம். ஆனா ஐ பிலீவ் இன் டயத், இட் இஸ் நாட் லா. புரிஞ்சுக்கோங்க, தசம்பாகம் என்பது பழைய உடன்படிக்கையில பிரமாணமா இருந்தது, புதிய உடன்படிக்கையில நந்தி கடனா இருக்கு. ரெண்டாவது, அவர் தான் என்னுடைய சோர்ஸ், அவர் தான் என்னை போஷிக்கிறவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். பழைய உடன்படிக்கையில நீங்க ஏதாவது செஞ்சா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அப்படிதான் அவங்க நம்பினாங்க. புதிய உடன்படிக்கையில என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் செய்யறாருங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் டயத். நீ தசம்பாகம் நீங்க எடுக்கிறீங்க கொடுக்குறீங்க, தசம்பாகம்னா அது என்ன? உங்களுக்கு வர வருமானத்துல 10ல் 1 பங்கு. நிறைய பேர் 500 ரூபாய் எடுத்து இது அது டயத்து கிடையாது, ஆஃபரிங். நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்காதீங்க. டயத் இஸ் வாட் த ஹோல் இன்கம். உங்களுக்கு வர மொத்த ஆண்டவர் கொடுக்கறதுல 10ல் 1 பங்கு. 10 கோழி இருக்குன்னா அதுல 10 கோழியில 1 கோழி கடை ஆண்டவருக்கு. புரியுதுங்களா? புரியுதா? எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்க எதை பெறுறீங்களோ அதுல 10ல் 1 பங்கை தான் டயத் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதான் டயத். இட் இஸ் சோ பவர்ஃபுல் பிரின்சிபிள். when you follow the principle, it will work. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நியாய பிரமாணத்துல உள்ளதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லையே. சரி, நியாய பிரமாணத்துல கட்டளை என்னங்க கொடுத்துருக்கு? நான் எப்பவுமே கேட்பேன், தாய் தகப்பன கனம் பண்ணுன்னு போட்டிருக்கு, அது நியாய பிரமாணம் தான். ஏன் இன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு இருக்கா என்ன? பவுலே சொல்றாரு, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு, அதனால உன் ஆயுள் நீடித்து இருக்கும்னு சொல்றாரு. ஏன் மென்ஷன் பண்றாரு? நியாயப்பிரமாணத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்க, அதுல ஏன் சொல்றாரு? ஏன்? நியாயப்பிரமாணம் எதுவும் கெட்டது கிடையாது, ஆனால் அது அவங்க கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு பிரமாணங்களை இருதயத்தில் எழுதி இருக்கிறார். நிறைய பேர் புரிஞ்சுக்கோங்க, எவ்ரி வேர்ட் ஆஃப் காட், எவ்ரி திங் இஸ் இன் அவர் ஹார்ட், ஸோ இட் வில் ஒர்க். அப்போ தசம பாகம் உங்க கடன், உங்க சாபத்துல இருந்து வெளியே கொண்டு வரும். நான் நிறைய டீச் பண்ணியிருக்கிறேன், ஃபெலோஷிப்ல இருக்கவங்களுக்கு தெரியும். நீங்க நிறைய பேர் எனக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க, கடன் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், நீங்க அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், யாருக்கு டயத்து கொடுக்கறது? உங்க வாழ்க்கையில தேவன் எந்த தேவ மனுஷரை உங்க வாழ்க்கையில மென்டார்னா உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு யாரு கொண்டு போறாரோ அவருக்கு கொடுங்க டயத். அவருடைய ஊழியத்துக்கு கொடுங்க டயத். மற்றபடி வேற யாராச்சும் இத உங்களுக்கு ஊழியங்கள்னா அவங்களுக்கு காணிக்க கொடுங்க. புரியுதுங்களா? மென்டாருக்குமே காணிக்க கொடுக்கலாம், ஆனா டயத்தை இது இது வந்து நான் வந்து நம்புற ஒரு விஷயம். ஐ வில் கிவ் மை கம்ப்ளீட் டயத் டு ஜெசுடியன். அவரை தவிர வேற யாரும் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவரு தான் என் ஃபாதர் அவரு தான். ஆனா நிறைய பேருக்கு நான் ஜஸ்டினை நான் ஹானர் பண்றேன், நான் நிறைய ஊழியர்களை நான் ஹானர் பண்றேன். சாம்பி செல்லத்துறை பாஸ்டருக்காக ஹானர் பண்றேன், எசைக்கல் பிரான்சிஸ் அவங்கள ஹானர் பண்ணேன், ஜீசஸ் கால்ஸ் ஹானர் பண்ணேன். இவங்க எல்லாருக்கும் நான் காணிக்க கொடுப்பேன். ஐ வில் சென்ட் மணி, ஐ வில் சென்ட் ஆஃபரிங்ஸ், பட் ஐ வில் கிவ் மை டயத் டு மை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். புரியுதுங்களா? அவருடைய ஊழியத்துக்கு கொடுப்பேன். அதை பொறுத்த, ஏன்னா இதுதான் இது என்ன வேற என்ன வந்து கொண்டு வந்துட்டு இருக்குங்க, என்ன வெளியே கொண்டு வந்திருக்கு, ஓவர்ஃப்ளோ கொண்டு வந்திருக்கு, ஊழியத்தை மல்டிப்ளை பண்ண வைக்குது. ஏன் சொல்றேன்னா, கிவிங்ல கன்வின்ஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு குறைவே வராதுங்க மனநிலை வரணும். நான் கொடுக்கனால ஏன் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்கன்னா, கொடுத்தா குறைஞ்சிருமோ கொடுத்தா குறைஞ்சிருமோ. நான் சொல்றேன், கொடுக்க கொடுக்க பெருகிக்கிட்டே இருக்கும், அதுதான் கிவிங். கொடுக்க கொடுக்க பெருகிக்கிட்டே இருக்கும், வழிகள் திறக்கப்படும், உறவுகள் சரியாகும். நினைக்கலாம் பணம் கொடுத்தா குடும்பத்துல உறவெல்லாம் சரியாகும். ஆகும், ஆகும், நிஜமாகுங்க.
அதான். ஆனா என்னன்னா, இது ஆகணும்னு சொல்லி கொடுக்க கூடாது, கொடுக்கணும்னு மனநிலையில கொடுங்க, எல்லாமே சரியாகும். ஐ எம் அ கிவர். சொல்லுங்க, ஐ எம் அ கிவர். பிலீவ் பண்ணுங்களேன். நான் தடவை பெரிய அமௌண்ட் காணிக்க கொடுக்கணும்னு ஆசை, ஏன்னா என்கிட்ட காசு கிடையாது. நான் என்ன பண்ண தெரியுமா, என் செக் லீஃப் எடுத்து பேரை போட்டு இத்தனை லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் எழுதி என் பர்ஸ்ல வச்சுக்கிட்டேன். எனக்கு என்கிட்ட காசு கிடையாது, ஆனா என் ஹார்ட் கொடுக்கணும். என்ன பண்ணலாம், உடனே ஒரு செக் எடுத்தேன், அதுல பேர் எழுதி இத்தனை ஆயிரம் ரூபாய் லட்சம் அப்படின்னு போட்டு என் சைன் போட்டு உள்ள வச்சுக்கிட்டேன். ஆனா இந்த வருஷம் நான் கொடுத்துருக்கேன். இந்த வருஷம், போன வருஷம் கொடுத்தேன். இந்த வருஷமா நிஜமா சொல்றேன், இந்த இந்த லைஃப் கான்ஃபரன்ஸ்க்கே நான் ஆண்டவர் என்ன கொடுக்க வச்சிருக்கேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நான் அன்னைக்கு கொடுக்க முடியாதவனா இருந்தேன். அன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணனால நான் ஒன்னும் பஞ்ச பரதேசி ஆகல, கொடுக்கிறவனா என்ன வைத்திருக்கிறார். சி as a நான் ஒண்ணு சொல்றேன்னா நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் சொல்லுவேன். நானும் அப்படி வாழ்றத வச்சுதான் சொல்லுவேன். சோ இதுதான், இது இந்த இந்த மாதிரி இருந்தா நான் சொல்றேன், உங்க லைஃப் உங்க சந்ததியே வேற லெவல்ல இருக்கும். Amen. என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். என் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சு கொடுப்பேன். அவன் யோசிப்பான், எப்பா இவ்வளவு கொடுக்க இப்படிதானே கொடுக்கணும்னு. இவ்வளவு கொடுக்கணும்டா. ஊழிய நான் ஒண்ணு சொல்லுவேன், இன்னொரு பிரின்சிபல் வச்சிருக்கேன். என் வீட்டுக்கு ஊழியக்காரன் யார் வந்தாலும் நான் கொடுப்பேன். ஊழியக்காரங்க அப்படின்னு என் வீட்டுக்கு என்னை பிளஸ் பண்றாங்கன்னா அவங்கள வெறுங்கையில அனுப்பவே மாட்டேன். இது வரைக்கும் அனுப்புனது இல்லை. ஒரு தடவை இது நான் அப்பவே ஸ்டார்ட் பண்ணது. அப்போ நாங்க 2018 கொரோனாக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வராங்க. அப்பதான் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஒரு ஆன்டி, அவங்க 2009 என் வாழ்க்கையிலையும் சுவிதா வாழ்க்கையிலையும் ரொம்ப பெரிய விஷயம் செஞ்சாங்க. நிஜமா அப்போ நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். ஜோஷுவா பறக்கல. அப்போ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்னா எங்களை கூடவே வச்சுக்கிட்டு அவங்க கூடவே எங்களுக்கு ஜெபம் பண்ணி அப்படி இருந்தாங்க ஒரு ஆன்டி. அவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கேள்விப்பட்டு எங்க வீட்டுக்கு வராங்க. எப்படி இருக்கீங்க பிள்ளைங்களா, எப்படி 3 பிள்ளைங்களா அப்படின்னு ஒரே சந்தோஷம் ஆன்டிக்கு. அவங்க ஒரு ப்ராஃபட் பாருங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்கலாம் இருக்கு. அவங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. எனக்கு எனக்கு என்ன கில்ட்டி ஆயிடுச்சுன்னா, அவங்க 2009 எவ்வளவோ எங்களுக்கு எங்க கூட இருந்து ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லை, காணிக்கையே கொடுத்தது இல்லை, எதுவுமே பண்ணதில்ல. எனக்கும் சுவிதாக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருந்து இப்ப அந்த ரெவலேஷன் வந்துருச்சு. எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்ன பண்ணன்னு தெரியல. அப்போ எனக்கு டக்குன்னு ஒரு தோடிச்சு அவங்க கிளம்பும்போது. என்னன்னா, ஜாய்க்கு ஒரு கிஃப்ட் அந்த நாங்க எல்லா இதுவுமே அந்த கிஃப்டை மட்டும், ஒரு டைமண்ட் செயின், டாலர் வச்ச ஒரு செயின். அது ஒரு எங்க சொந்தக்காரங்கள ஒருத்தங்க gift கொடுத்தாங்க. ஒரு ஒரு தம்பி, அவன் அதுக்காகவே எங்களை கூட்டிட்டு போய் ஜிஆர்டில போய் வாங்கி அந்த அந்த டைமண்ட் கொடுக்கும்போது இந்த இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த சர்டிபிகேட் இதெல்லாம் இருக்கும், அதோட வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அது எங்க வீட்டுல இருக்கு, பீரோல உள்ள இருக்கு. எனக்குள்ள தோணுச்சு, அவங்களுக்கு இதுவரை நான் ஹானர் பண்ணல, இதை பெருசா ஹானர் பண்ணோம் அப்படின்ட்டு நேரா போய் அதை எடுத்தேன். அந்த டைமண்ட் அந்த டாலர் இதை வச்சுட்டு நான் எடுத்தேன். சுவிதாட்ட இருந்தேன். சுவிதா, ஐயோ நான் அதை தாங்க நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா. நிஜமா அவங்ககிட்ட அப்படியே ஆண்டவர்கிட்ட அவங்க கையில கொடுத்தேன். அவங்களுக்கு அப்படியே இதாயிட்டாங்க ஒரு மாதிரி. ஏன் பிள்ளைங்களா இப்படின்னா, இதுக்காகவா வந்தேன் அப்படின்னு. இல்ல இல்ல, நாங்க இதை செய்யாம விட்டுட்டேன் ஆன்டி, மன்னிச்சிருங்க ஆன்டி. அவங்க அப்படியே அவங்க கண்ணீரோ எங்களை பிளஸ் பண்ணாங்க. நான் யோசிச்சேன், இந்த ஆசீர்வாதத்தை வாங்காம விட்டுட்டேனே இவ்வளவு நாள் அப்படின்னு. நிஜமா ஐ ரெக்ரெட். நிறைய யார் யாருக்கெல்லாம் நான் பண்ணாம விட்டுட்டனோ அப்படின்னு ரொம்ப ரெக்ரெட் பண்ணிருக்கேன். தேடி தேடி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஏமே நிஜமா சொல்றேன், அந்த அந்த சந்தோஷம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிவிங்ல உங்களுக்கு உங்களை யாரும் தடுக்கவே முடியாது. உங்க எல்லையை பெரிதாகிட்டு இருக்கு. ஏன்னா கிவிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபெய்த், ஆண்டவரால முடியும். ரெண்டாவது, யூ நீட் டு நோ ஸ்கிரிப்சர், வசனங்கள் தெரியணும். ஜெபம் பண்ணணும். ப்ரே, கண்டிப்பா அதுக்காக டங்ஸ்ல ப்ரே பண்ணுங்க. கிவிங்ல இருங்க. ஹார்ட்ஃபுல்லா கொடுங்க. ஹார்ட்ஃபுல்லா இருக்கிறதுல இருந்தே ஆரம்பிங்க. நான் கிவிங்ல ஒண்ணு தெரியுமா, ஆண்டவரே 500 ரூபா கொடுத்தேன்னா இந்த 500 1000 மாறணும். 1000 500 மாறிடக்கூடாது. 1000 மாறணும். அது 2000. நான் ஏன்னா அதுதான் பிளஸிங். நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்க கிவிங் எவ்வளவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். Amen. You are blessed. You are more because you show yourself God's nature. ஆண்டவர் கொடுக்கிறவர். Amen. அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர். அவர் பிள்ளைங்க நாமளும் கொடுக்கிறவர். See, நம்ம வாழ்க்கை
ஒரு ஆண்டவர் பிள்ளைங்க மூலமா மாறுதுன்னா அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு விரும்பி பாருங்க. தேவனோட நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். ஊழியர்கள் நல்லா இருக்கணும்னு யாரு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறானோ அவன் லைஃப் செழிச்சுக்கிட்டே இருக்கும். நிஜமா. உங்க வாழ்க்கையில உங்க முன்னாடி, ஏன்னா நம்ம பிசாசு என்ன பண்ணுவானா, நிறைய இவன் பாரு இப்படி பண்றாங்க, அவங்க பாரு இப்படி பண்றாங்க. இல்ல, அப்படிலாம் யார பத்தியுமே பேசக்கூடாதுன்னு நிஜமா நான் கண்டுபிடிச்சேன். நெவர் டாக் அபவுட் மேன் ஆஃப் காட். ஐ ஹானர் ஆல் மேன் ஆஃப் காட். எல்லா ஊழியர்களையும் ஹானர் பண்றேன், அவங்கள கனமா நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்க. ஃபாலோ பண்ணி பாருங்க, லைஃப் வேற லெவல்ல மாறும். ஆமென். சோ இதுதான் நான் நம்புறேன். இதுதான் என் வாழ்க்கையில ஃபாலோ பண்றேன். எதுக்காக இதை இவ்வளவு சொல்றேன்னா, இந்த காரியங்கள் உங்களை வழி நடத்தும். ஏன்னா இது எல்லாருக்கும் வேலை செய்யும். ஆமென். சோ ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு உடனே அடுத்த நாள் நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேனா? இல்ல கோடீஸ்வரன் இல்ல, நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். ஆனா பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துச்சு. 2015 கொடுக்க ஆரம்பிச்சேன், 17 கொஞ்சம் இடிச்சு, 18 கொஞ்சம் கூடுதலா போனேன். அதுக்கப்புறம் 2020 தான் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் முழு நேரமா ஊழியத்துக்கே என்ன ஒப்பு கொடுக்குறேன். புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம 18-19 அப்படி பிளான் பண்ணிட்டே இருந்தேன். கம்ப்ளீட்டா நாகர்கோயிலாம் போகும்போது ஒன்லி மினிஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் 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 கொஞ்சமா நிறைய விஷயங்கள்ல அதுக்கு முன்னாடி எங்க பிசினஸ பிளஸ் பண்ணாரு. அதையும் நான் சொல்லிடுறேன். நான் எப்ப கொடுக்க ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணணும், 2018 17 18 19 அப்படியே இன்க்ரீஸ் ஆகி நான் செஞ்ச சாஃப்ட்வேர் பிசினஸ் ஆண்டவர் பயங்கரமா பிளஸ் பண்ணேன். அதுல எந்த டவுட்டும் இல்ல. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி எல்லாத்துலயுமே நான் உயர்வா தான் பார்த்திருக்கேன். எங்கேயுமே கம்மி ஆகவே இல்லை என் லைஃப். இப்பவும் ஆண்டவர் அடுத்த ஒரு சீசனுக்குள்ள கொண்டு போறாரு. என்ன என் கூட சேர்ந்து உங்களையும் கொண்டு போறாரு. நான் நம்புறேன். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? ஆமென். சோ டூ இட். ஓகே, சந்தோஷமா இருங்க. இந்த காரியங்களை ப்ரே பண்ணுங்க, உங்களை ஆண்டவர் நடத்து. கடன்ல இருந்து கம்ப்ளீட்டா என்னுடைய ஒரு ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் ஃபெலோஷிப்ல என் கூட இணைஞ்சிருக்கிற இந்த குடும்பங்கள் இன்னைக்கு ஒருவேளை கடன்ல இருக்கலாம், தப்பு பண்ணி இருக்கலாம், பிரச்சனையில இருக்கலாம். ஆனால் எனக்கு கண்டிப்பா தெரியும், இவங்க சந்ததியே கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்க. ஏன்னா இது என் மேல ஆண்டவர் வச்சிருக்க உடன்படிக்கை. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், பண விஷயத்துல நாங்க ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. இன்னும் சொல்ல போனா, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க என்ன உண்மையிலேயே ஃபாலோ பண்ணி என் கூடவே வர்ற நீங்க, உங்க சந்ததி மில்லினியஸா தான் இருப்பீங்க, பில்லினியஸா இருப்பாங்க. நம்புங்களேன். கடன்கிறது உங்க சந்ததியிலேயே கேட்கப்படாத வார்த்தையா இருக்கும். ஆமா, நான் நம்புறேன். அப்படி தைரியமா இருங்க, ஹாப்பியா இருங்க. உங்க பேர பிள்ளைங்கலாம் நீ ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு லைஃப் வாழ்வாங்க. ஏமேன். நிச்சயமாங்க, நீங்க நம்புங்க. நம்ம புட்டுட்டாங்க. நானே சரி, நிறைய தப்பு தெரியல, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல, அதனால நான் கஷ்டப்பட்டேன். பட் இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். நான் அப்பதான் திருமணம் ஆகிற பிள்ளைங்க எல்லாருக்குமே சொல்லிடுவேன், சேர்த்து வைங்க, பண்ணுங்க, மணியில ஞானமா நடங்க. சும்மா தேவையில்லாததுக்கு பணத்தை செலவு பண்ணாங்க. இந்த சும்மா போனு கீனு பேசுறதுக்கு போனை வச்சுக்கோங்க. எதுக்குங்க அதுக்கு? நிஜமா சொல்றேன், நீங்க 1,00,000 ரூபாய் கொடுத்து யாராவது போன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காம 10,000 ரூபாய்க்கு போனை வாங்கி 90,000க்கு கோல்டு வாங்கி வைங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு 90,000 ருபீஸ கோல்டு காயின் வாங்கி வைங்க. அது உங்களுக்கு வேற லெவல்ல கொண்டு வரும். பேசுற போனுக்கு எதுக்குங்க 1,00,000 ரூபாய்? எனக்கு என்ன அது? ஒரு ராயல் லைஃப் நம்ம வாழும்போது போன் சும்மாவே வரும். அவன் போன்காரனே கொண்டு தருவான். சார், நீங்க போனை வச்சுக்கோங்க சார். அது வேற பிரயோஜனமா உங்களுக்கு. பிரதர், எனக்கு 1,00,000 ரூபாய் போன் முக்கியம் பிரதர்னா ஓகே, வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. நான் தப்பே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிசினஸ் இது ஓவர், எனக்கு பயங்கர வேலை பிரதர், போன்ல வச்சுக்கோ. சும்மா போட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணாங்க. பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. ஏமேன். மல்டிப்ளை பண்ணுங்க. யாரெல்லாம் ஜிபே போன்பே இருக்கு, ஜிபே போன்பே எல்லாரும் யூஸ் பண்றீங்கல்ல, ஜிபே போன்பே, உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு சின்ன இது சொல்றேன், ஞானம் சொல்றேன். உங்க போன்பே, ஐ திங்க் போன்பே, ஜிபே போன்பேல நீங்க கோல்டு வாங்கலாம் தெரியுமா? 10 ரூபாய்க்கு வாங்கலாம், 100 ரூபாய்க்கு வாங்கலாம் கோல்டு. லாஸ்ட் ஒரு 1 இயரா, நினைக்கிறேன் 1 இயரா 1.5 இயர்ஸா, பொதுவா சுவிதா சில கோல்டு இதுல சேர்த்து வைப்பா. அன்னைக்கு திடீர்னு பாக்குறேன், என்கிட்ட சொல்றா, நான் போன்பேல சும்மா நீங்க எனக்கு தர பணத்துல ஒரு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சேர்த்து சேர்த்து 1 கிராம்
1 கிராம் கோல்டுங்க அப்படிங்கிறான். இது 1 கிராம் கோல்டு போன் ஆமா. பரவாயில்லையே. அப்புறம் தான் நானே போய் பார்த்தேன். பார்த்தா நீங்க வந்து கையில இருக்கிற 100 ரூபாய் இதுலயே சேர்த்து 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 நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா காயின் அனுப்புறாங்க. அவன் அன்னைக்கு ஆர்டர் போட்டா எங்க வீட்டுக்கு வந்துடுச்சு. போன்பேல இருந்து 1 கிராம் கோல்டு காயின் அனுப்பி கொடுக்குறான். ஐ திங்க் 2 கிராம் சேர்த்து வச்சுட்டா. முடியும். நீங்களாம் யோசிங்க. பணத்தை தேவையில்லாம செலவு பண்றத சேர்த்து வைங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. Amen. அதெல்லாம் 100 நாள் கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுக்குறேன். பட் நான் சொல்றேன், அந்த கிரேஸ் உங்களுக்கு பெருகும். ஜீசஸ் நேம். Amen. நிறைய பெருகும். பெருக்கத்தில் இருப்பீர்கள், ஆசீர்வாதமா வாழ்வீர்கள். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். நான் ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க லைஃபை அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணட்டும். சந்ததியே கடன் இல்லாத நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக. ஜீசஸ் நேம். Amen. 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 Thank you. Bless you. சந்தோஷமா இருங்க. எதெல்லாம் பேசுறோன்னா அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் கேக்குறீங்க? நீங்க இதெல்லாம் கேக்குறீங்கல்ல, வெளியே வந்துட்டீங்க. ஆமென். நான் தான் சொல்லுவேன், when you hear you are delivered. ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு, வந்துட்டீங்க, அவ்வளவுதான். Amen. So bless you all.